உணர்வுபூர்வமான வார்த்தைகள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காரு. தேங்க்யூ ஜி.கே. சாமி சார். உண்மையிலே எக்ஸலண்டான சப்ஜெக்ட் இன்னைக்கும். நன்றி சார். எஸ் சார், வெல்கம் சார். ராமலிங்கம் சார், ப்ளீஸ் வெல்கம். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். டிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு ஃபுல்லா அட்மின் டைரக்டர்ஸ் தான் இந்த மீட்டிங்கை நான் வழி நடத்தி கொண்டு போறாங்க. எத்தனை அட்மின் டைரக்டர்ஸ் இப்ப காலையில வந்திருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் ஆனலைஸ் பண்ணீங்கன்னா, அட்மின் டைரக்டர் மட்டும் ஆனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல நம்ம மாறணும். நம்ம மாறினா அடுத்தவர்களை மாற்றலாம். இருபத்தொரு பேர் வந்திருக்கோம். 24. சார் வேற யாரும் இருந்தா ஹேண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். அட்மின் டைரக்டர் மட்டும் ஹேண்ட் பண்ணுங்க, பாக்கி யாரும் ஹேண்ட் பண்ண வேண்டாம். அட்மின் டைரக்டர்ஸ் இல்லாதவங்களும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, ப்ளீஸ் கொஞ்சம் அப்ப அவங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணிருங்க பாபு. ஓகே சார். அவங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. பாலு பழனியாண்டி இருக்காரா? நானே எடுத்துறேன் சார். ஓகே. மணி 5:15. இந்த மாற்றம் முதல்ல தேவை. தலைமை பண்புங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். டே 1ல இந்த ஜூம் துவங்கினது, அதுல இருந்து இன்னைய வரைக்கும் அந்த ஜூமை ஃபாலோ பண்றவங்க இருக்காங்க. இது ஒரு 200 பேர் வந்திருக்காங்க. அதுல 25 பேர் 29 பேர் தான் வந்திருக்காங்க அட்மின் டைரக்டர். ப்ளீஸ் கொஞ்சம் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ண வேண்டாம் நீங்க. சார் அந்த சாம்சங் A2 அவருக்கு இது கொடுங்க, ஹோஸ்ட் கொடுங்க. அவர் யாரு? இல்லன்னா அவர் இதுல வெயிட்டிங் ரூம்ல வைங்க. இல்ல சாம்சங் SM A2 நேம் கொடுத்திருக்கேன் சார். நீங்க பேசலாம். நீங்க அட்மின் டைரக்டரா இருந்தா ரீநேம் பண்ணிட்டுங்க. பேசுங்க. இல்ல நீங்க சாம்சங் SM A2 உங்களுக்கு கோர்ஸ் கொடுத்திருக்கு, நீங்க பேசலாம். சார் வணக்கம், நான் சுபையன் பேசுறேன் சார். எஸ் சார், ரீநேம் பண்ணிடுங்க சார். குட் மார்னிங் சார். இல்லடா பாபு, நீங்க பண்ணிருங்க, ரீநேம் பண்ணிருங்க சார். சுபையன். ஓகே சார். ஓகே, வெரி குட், வெரி குட். நன்றி. நம்மளுடைய ஜிகே சாருக்கு முதல்ல ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னோம். 4:30 மணிக்கு ஜூம் ஓபன் ஆகணும். நீங்க இந்த மருந்தில்லா மருத்துவத்தை நீங்க அத மக்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறத சொன்னோம். அவரு இரவு 7 மணிக்கு 8 மணிக்கு தான் தஞ்சாவூர்ல இருந்தே கிளம்பினார் நேற்று நைட்டு. அப்ப ஒரு வார்த்தை சொன்னார் எனக்கு, ஐயா இந்த பஸ் எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் 4:30 மணிக்குள்ள திருவண்ணாமலை போயிடணும் அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தை என்ன ரொம்ப பாதிச்சுது. அப்ப எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்காங்கிறத மட்டும் கவனிச்சிங்க. மக்கள் விஷயத்துல ஒரு பொது நலன்ல எந்த அளவுக்கு பொறுப்பா இருக்கணுங்கிறத கவனிச்சிங்க. நண்பர்களே, ஒரே ஒரு விஷயம்தான்,
நான் மாறாம எதுவும் மாறாது. நம்ம எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ற நபரா இருக்கக்கூடாது. நம்மளை பார்த்து அவங்க மாறணும், அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். இப்ப என்ன நம்ம இன்னைக்கு பேசணும்னா, நேத்து சங்கர் சாரோட பிளான் வந்து எல்லாருக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து 10:30க்கு திரும்ப ஒரு தடவை அவர் வந்து பிளான் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்ப மறுபடியும் நீங்க வந்து 10:30க்கு யாரெல்லாம் அந்த ஜூம்ல கனெக்ட் ஆகுறீங்களோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு 2 நாள் அந்த பிளானை கேட்கிறப்ப அது புரியும். டே 1ல நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னம்னா, அந்த பிளான் பல பேருக்கு புரியாம, அது என்னப்பா சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ங்கிறாங்க, பே அவுட்டுங்கிறாங்க, அதுங்கிறாங்க. இன்னைக்கு 20,000 கடந்து இந்த குடும்பம் மிகப்பெரிய குடும்பம் ஆயிருக்கு. இப்ப வந்து டிவி தொடர்ல பெரிய குடும்பம் அப்படின்லாம் ஒரு சீரியல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா உலகத்திலேயே பெரிய குடும்பம்னா நம்ம மட்டும்தான். இது இன்னும் மிகப்பெரிய குடும்பமா மாறுறதுக்கான வழிமுறைகளுக்கு இங்க இருக்கிற அட்மின் டைரக்டர் வந்து துணையா இருக்கணுங்கிறத கேட்டுக்கிறேன். நல்லதே நடக்கும் அறக்கட்டளை மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது நம்மளை நம்பி வந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறா இருக்கணும். நான் அதுதான் சொல்றது. இங்க அட்மின் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பதவி கிடையாது, பொறுப்பு. இங்க அட்மின் டைரக்டர், தலைவர், செயலாளர், பொருளாளர் அப்படிங்கலாம் ஒரு பதவி கிடையாது. அது ஒரு பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும். இங்க வந்து அது இன்னொன்னு ஒரு சின்ன அட்வைஸ், வரப்போற காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த அட்மின் டைரக்டர் எல்லாருமே ஒரு ஒற்றுமையா இருக்கணும். இந்த டீம் விஷயத்துல ரொம்ப ஏன்னா இது வந்து காலையில வந்து லீடர்ஸ் மீட்டிங்கிறதுனால இதை நம்ம தெளிவா பேசுறேன். அந்த பொறுப்புள்ளவர்களா மாற கத்துக்கணும். இங்க நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணவே வரல. இங்க அட்வைஸ் பண்றது அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு தகுதியான நபர்களா நம்ம மாறிக்கணும், அவ்வளவுதான். அட்மின் டைரக்டர் திங்கக்கிழமை அப்படின்னா அட்மின் டைரக்டர் வந்தா தானே அடுத்த ட்ரிப் வந்து அவங்க வருவாங்க. இன்னைக்கு 28 பேர் வந்திருக்கோம். சங்கர் சாரு டியூஷன் இருக்கு, நான் 6:30க்கு கனெக்ட் ஆகிறேன்னு சொல்லிட்டாரு. சரி, எஸ்பி ராஜா இருக்காங்களா? தேங்க்ஸ். இல்ல சார், எஸ்பி ராஜா சார் இல்ல. முக்கியமான நபர்கள் இல்ல. ரைட்டு. முத்துக்குட்டி இருக்காரா? இல்ல சார். இருக்காரு. வெரி குட். சார் சார், நான் யாரையாவது வந்து வந்து ஏதோ கூப்பிட்டு நான் வாத்தியார் வேலையெல்லாம் பார்க்கவில்லை. ஒரு சிஸ்டம்னா அந்த சிஸ்டத்துக்கு முதல்ல சொல்லக்கூடிய நபர் வந்து சரியா இருக்கும். நான் எப்படி இருக்கணும் அந்த மாதிரிதான் ஜி.கே. சாமி மாறுவாரு, அது மாதிரிதான் பாபு மாறுவாரு. அப்படிதான் மாற்றம் தான் ரொம்ப முக்கியம். அடுத்த மீட்டிங்ல அடுத்த திங்கட்கிழமை அட்மின் டைரக்டர் எல்லாருமே இருக்கணும். இதை வந்து உத்தரவு எல்லாம் கிடையாது. நான் மாறணுங்கிற ஒரு முயற்சி எடுப்போம். நம்ம மாறணும்னா எல்லாம் அடுத்தது என்ன பண்ணுவாங்க? ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ் மீட்டிங்ல எல்லாம் 100% அட்டன் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்த நாள் சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் மீட்டிங்ல அத்தனை பேர் அட்டன் பண்ணுவாங்க. மகளிருக்கான வாய்ப்பு இருக்கிறப்ப செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை 100% அவங்க அந்த பொறுப்பு எடுத்துக்குவாங்க. நண்பர்களே, நம் பெருமையா வந்து 20,000 பேர் வந்திருக்கோம், 1,00,000 பேர் வரப்போறோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் முக்கியம் இல்லை நண்பர்களே. இந்த விஷயத்துல கவனம் எடுத்து, நான் இன்னைக்கு எதிர்பார்த்தேன் இன்னைக்கு 100% வந்திருப்பாங்க அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வந்து சங்கர் சார் என்ன சொல்லியிருக்கேன்னா 10:30க்கு மறுபடியும் ஒரு ட்ரிப் நான் ஜூம் எடுத்துறேன் அப்படின்னு இருக்காங்க. நேற்று நடந்த அந்த ஜூம் மீட்டிங்கோட விளக்கம் சார், இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிட்டீங்களா? சார் எடுத்துட்டேன். ஓகே, வெரி குட். நீங்க ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணி சொல்லுங்க, நம்ம மறுபடியும் எல்லாரையும் கூப்பிடுவோம். நேற்று நடந்த அந்த ஜூம் மீட்டிங்கை பத்தி ஒரு சில வார்த்தைகள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுறதுக்கு நான் இன்னைக்கு மாதேஸ்வரன் சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் மாதேஸ்வரன் சார். சார் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். சார், நான் நேற்று நைட்டு மீட்டிங் பொறுத்த வரைக்கும்
900 பேர் நம்ம டச் பக்கமா 1000க்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட இலக்கு அதுவும் 100வது நாள்ல வர்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் சார். எல்லாத்துக்கும் மேல இந்த எல்லாருமே அதுக்காக கடுமையா முயற்சி எடுத்திருக்கிறோம். ஆக ஒரு விஷயம் நமக்கு புரிஞ்சது, நாம எல்லாரும் சரியான முயற்சியை சரியான நேரத்துல போட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இலக்கை ஈஸியா அடைய முடியுங்கிறதுக்கு நேற்று ஒரு உதாரணம் சார். 1000க்கு பக்கமா வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம இதுக்கு முன்னாடி இந்த வேலையை நம்ம சரியா செய்யலன்னு ஒரு எண்ணம் வருது. ஆக நம்ம நேற்று ட்ரைனிங் மீட்டிங் பொறுத்த வரைக்கும் சாரோடைய எப்பவும் போல எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஹெல்பிங் ஐடி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க நம்ம சிஸ்டத்துக்கு ஸ்பீட் கேஷ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது. அது ஒரு அதிசயமாக இருந்தது. எப்படி இப்படி பண்ண முடியும்? ஒரு ஆள் வந்து ஃபுல்ஃபில் ஆகி வெளியில போகும்போது அவர்கிட்ட இருந்து 25க்கு மேற்பட்ட ஐடி வந்து இங்க வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு காணாம போயிடும் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நிறைய பேர் வந்து இவங்களுடைய மேன் பவர் ஒரு கட்டத்துல வந்து நிற்கும், இவங்க தவிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இங்கதான் நம்ம சங்கர் சார் வந்து ட்விஸ்ட் வச்சிருக்காரு அப்படிங்கறது எனக்கு புரிஞ்சுதுங்க சார். மெயினா வந்து இந்த ஒரு விஷயம் இது மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ராஜெக்ட் எல்லாத்துல இருந்து இது ஒண்ணுக்கே ஒரு ஆள்கிட்ட இருந்து 25க்கு மேற்பட்ட ஐடிஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, இன்னும் மீதி இருக்கிற மற்ற விஷயங்கள்ல வந்து மற்ற ப்ராஜெக்ட்ல இருந்து நமக்கு வரும்போது ஸ்பீட் கேஷ் இன்னும் பயங்கர, அவர் சார் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 5000 ஐடி சாதாரணமா வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்டை நமக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இன்னும் என்னென்னமோ அவர் மைண்ட்ல வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இது எவ்வளவு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இல்லைங்க, 15ஆம் தேதிக்கு பின்னாடி இன்னும் ஸ்பீட் ஆகும் அப்படின்னு என்னோட நம்பிக்கை. இன்னைக்கு 12 ஆகி போச்சு, 13, 14 2 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம வந்து இன்னும் அந்த டாலரை ஃபில் பண்ணாதவங்க, சேஃபால் வேலெட் பண்ணாதவங்க நம்ம நிறைய இருக்கிறோம். இந்த வேலைகளை நம்ம சீக்கிரமா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா 15ஆம் தேதி வந்து நம்மளுடைய பொற்காலம் துவங்குது. நம்ம எதிர்பார்த்த கனவுகள்லாம் நிறைவேறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை சரியா பயன்படுத்திக்கணும். நேத்து மீட்டிங் மாதிரியே ஒவ்வொரு நாளும் 1000 கடந்துற மாதிரி நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளார ராமலிங்க சார்ட்ட, சார் எங்களுக்கு 1000 பத்தலைங்க சார்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்குவோம். அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்வோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி நன்றி மதுசூதன். இப்ப உங்க டீமை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஓரளவுக்கு கட்டமைப்போட வச்சிருக்கீங்க. உங்க டீமுக்கு இதை பத்தின இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இல்ல டீம்ல எல்லாருக்கும் எப்படி நம்ம வந்து அந்த லெவல் டொனேஷன் பண்ணணும் அப்படிங்கறத இன்ஃபார்ம் பண்ணீங்களா சார்? சார் பண்ணிருக்கேன் சார். எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்கறாங்க சார். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா, இன்னைக்கு வருஷத்துல நிறைய பேருடைய எண்ணம், அதாவது வேலைக்கு ரொம்ப தேவைகள் இருக்குங்க சார். 50,000 1 லட்சம் தேவைப்படுற நண்பர்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நமக்கு வருஷத்துல 4 முறை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் இப்படி வருதுன்னா, அன்னைக்கு செலவுக்கு சார் ஒரு சாதாரணமா வெளியில போனோம்னா 2 பேர் ஒரு காஃபி ஒரு வடையோ போண்டாவோ ஏதாவது ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 30 ரூபா வேணும் சார். 4 பேர் 5 பேர் சாப்பிட்டோம்னா 150 ரூபா வேணும். பெட்ரோலுக்கு ஒரு 150 ரூபா வேணும். இதுதான் சார் எனக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கிட்ட இந்த லெவல் சொல்லும் போது அவங்க ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு நபர் 2 பேர்த்த நம்ம நினைச்சதுமே நமக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைச்சிரும் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்தது 300 நீங்க எத்தனை ஐடி போட்டாலும் 300, 100, 150 அந்த 40 லெவலுங்கிறத வந்து அவங்களால ஏத்துக்க முடியலைங்க சார். எப்படிங்க சார் இவ்வளவு தூரத்துக்கு? அப்படின்னா டெப்த் வரைக்கும் கண்டிப்பா ரெகுலரா பணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயம் தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். எல்லாரும் தயாரா இருக்காங்க சார். நாங்க வந்து இதை மனப்பூர்வமா வரவேற்கிறோம், ரொம்ப சந்தோஷமா வரவேற்கிறோம் சார். டீம்ல எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பெரிய மறுமலர்ச்சிங்க சார். இந்த விஷயத்தை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப நீங்க இது கொடுத்துருக்கிற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பாக்கெட் நிறைய இப்ப பணம் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிரேட் லீடர் சென்னை செந்தில்குமார் சார், வெல்கம். பிபிஏ ஸ்பீட் கேஷ் மில்லியனர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மில்லியன் காலை வணக்கங்கள். நண்பர்களே, நான் மில்லியனர் என்று நான் சொல்றது எப்படி நிறைவேறும் என்று நிறைய பேர் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், யோசித்து கொண்டிருக்கலாம். அதற்கு மிக எளிய வடிவில் அற்புதமாக முத்தாய்ப்பாக நமக்கு சங்கர் சார் பிளான் கொடுத்திருக்கிறாங்க. லெவல் பிளான் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரப்போகுது. ஸ்பீட் கேஷ்னா என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறவங்களுக்கு இதுதாங்க ஸ்பீட் கேஷ். பாருங்க என்னுடைய வேலெட்டை, மற்றவங்க வேலெட் அல்ல, இல்ல டாப்ல இருக்கிற வேலெட் அல்ல, என்னுடைய வேலெட்டை பாருங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லத்தக்கதாக
மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தரப்போகிறது என்பதை சங்கர் சார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு சிறிய அடையாளமாகத்தான் நேற்றைய தினத்துல அதிகப்படியான மெம்பர்கள் ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்டாங்க. 100ஆம் நாள் கொண்டாட்டம் மிக சிறப்பாக இருந்து அந்த கொண்டாட்டம் இன்று காலையிலும் தொடர்கிறது என்று நான் ஒரு சின்ன போஸ்டர் கூட நிறைய பேருக்கு போட்டு நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய குழுவில் இருந்து கூட நேற்று அதிகமான பேர் வந்து கலந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த ஜூம் மீட்டிங் நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை தொடர்ந்து நமக்கு ஸ்பீடு கிரிப்டோ பத்தியும் ரொம்ப எளிய வடிவில் நமக்கு அழகா நமக்கு சங்கர் சார் விளக்கி காண்பிச்சாங்க. அனுஷியா மேடத்துக்கு இந்த நேரத்தில் ஒரு விசேஷித்த நன்றி சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு அவருடைய மனக்காட்சிக்கு ஒரு படக்காட்சி கொடுத்து அழகுக்கு அழகு சேர்த்தாங்க. வாழ்த்துக்கள் அம்மா. இன்னும் தொடரட்டும் உங்களுடைய பணி. நேற்றைய தினத்துல ஸ்பீட் கிரிப்டோ பத்தி அழகா சார் விளக்குன உடனே மனசுல அப்படியே எல்லாரும் நாங்க படம் பிடிச்சு வச்சுட்டோம். இனிமே சொல்றதுக்கு நாங்களும் ரெடி ஆயிட்டோம். உண்மையா சொல்ல போனா அவர் 2 முறை சொன்னப்போ எனக்கு புரியல. நான் கொஞ்சம் உண்மையா தான் சொல்ல, ஆனா நம்புங்க, நான் அந்த அளவு புத்திசாலி கிடையாது. நான் படம் பார்த்து கதை சொல்றதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு தெரியும் என்னால முடியாது, படம் இல்லைன்னா என்னால கதையே சொல்ல முடியாது. அது மாதிரி அழகா எனக்கு இப்போ படம் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நான் ஓரளவு நல்லா சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸ்பீடு கிரிப்டோ நம்மை ஒரு உந்து சக்தியாக மாற்றி மிகப்பெரிய இடத்துல கொண்டு போகுது. அதுவும் அதுல வரக்கூடிய ஹெல்பிங் ஐடி ஸ்பீட் கேஷ்ல வந்த எல்லாரையும் பிடிச்சி தள்ளுன்னு தள்ளி எங்க கொண்டு போக போகுது. புல்லட் ட்ரெயின் சீக்கிரத்துல இந்தியாவில் அறிமுகப்படுத்த போறாங்க. ஆனா புல்லட் ட்ரெயின் எப்படி போகணும்ன்றத நம்முடைய ஸ்பீட் கேஷும் ஸ்பீட் கிரிப்டோவும் 2 கைகள் 4 கால் ஆனால் என்று பாட்டு பண்ண மாதிரி சேர்ந்து எல்லாரையும் துரத்தி அடிக்க போகுது. ரொம்ப உற்சாகமா இருக்கிறோம். தூக்கம் இல்லை, உண்மையா சொல்லுவோம், எங்களை தூங்க விடல. இரவெல்லாம் நாங்க கனவு கண்டு கொண்டு இருக்கோம். எங்க வேலட்ல எப்படியெல்லாம் ஸ்பீட் கேஷ் ஸ்பீட் கிரிப்டோ மாற்றத்தை கொண்டு வர போகிறது, எப்படி குழுக்களோடு பயணிக்க போறோம், எங்கெல்லாம் போய் அவங்கள சந்திக்க போறோம், எப்படியெல்லாம் மீட்டிங் நடத்த போறோம், எப்படியெல்லாம் பயிற்சி அளிக்க போறோம். இந்த ஒரு உற்சாகம் தான் இரவெல்லாம் கனவெல்லாம் அப்படி மாற்றி விட்டது. இதை கேட்கும் போதே இப்படி இருக்குதுன்னா இதை பார்க்கும் பொழுது வரப்போகிற அந்த விளைவு தான் நாங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நேற்று தினத்துல கூட ஒரு சில பேர் வரவே இருந்தாங்க. அவங்ககிட்ட கண்டிப்பா சொன்னேன், இன்னைக்கு மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க, அதனால தயாராகுங்க என்று சொல்லி அழைத்தப்போ நிறைய பேர் அதுக்கு பதில் கொடுத்தாங்க. ஸ்பீட் கிரிப்டோ மேல ரொம்ப உற்சாகம் காட்டுறாங்க. ஆனா இந்த ஸ்பீட் கிரிப்டோ ஸ்பீட் கேஷ்ல எவ்வளவு பெரிய பாதிப்பை உண்டு பண்ண போகிறது என்பதை பிராக்டிக்கலா பார்க்கும்போது ஐயோ நாங்க ஸ்பீட் கேஷ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தாம ஸ்பீட் கேஷ் அந்த அளவு வெற்றி கொடுக்காது, அதனால ஸ்பீட் கிரிப்டோல தான் கவனம் செலுத்தணும்னு நாங்க இருந்துட்டோமே, எவ்வளவு முட்டாள்தனமா இருந்துட்டோம் என்று சில பேர் வருத்தப்படுவாங்க. ஸோ அந்த வருத்தம் பின்னால வேண்டாம் நண்பர்களே. இன்று இணைபவர்கள் கூட, இன்று இணைகிறவர்கள் கூட நண்பர்களே, 2 பேருக்குமே மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் நம்முடைய ஸ்பீட் கேஷ் ஸ்பீட் கிரிப்டோ தரப்போகிறது என்பதை நினைக்கும் போதே உற்சாகத்துல உள்ளம் துள்ளுகிறது. ஸோ மீண்டும் ஒரு முறை நம்முடைய சங்கரையாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்ல போறோம். நண்பர்களே, நாம தனியா 10:30 மணிக்கு வராம குழுவில் இருக்கிற எல்லாரையும் மீட்டிங் முடிச்சுட்டு நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களோ இல்ல மற்ற காலைகளை செய்யறீங்களோ வேலைகளை செய்யறீங்களோ இல்ல, எப்படியாவது ஈவன் அலுவலகத்துக்கு போறவங்கள கூட 2-3 மணி நேரம் பர்மிஷன் போட்டுட்டாது வாங்க. அதை விட இது ரொம்ப முக்கியம் என்பதை கொஞ்சம் உணர்த்தி இன்னைக்கு 10:30 மணி கூட்டத்திலையும் 100ஆம் நாள் நிறைவு கூட்டத்தை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். அதை நானும் செய்ய போறேன். யாரெல்லாம் அதை செய்ய போறீங்களோ உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்கும். ஸோ நம்ம மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவோம் ஐயா. நன்றி சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லுகிறேன். தேங்க்யூ ஐயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. அருமையான ஒரு விளக்கம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் தலைவர் பால்பாண்டி சார். பால்பாண்டி சார் இருக்காங்களா?
இருக்காரு சார், இருக்காரு, போஸ்டர் தான் இருக்காரு. சார், அனைவருக்கும் மகிழ்ச்சியான உற்சாகமான இனிய காலை வணக்கம். உண்மையிலே நேற்று 899 900, அதாவது 1000, அதாவது 1000ன்றது 1000 தொட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உண்மையிலே பார்த்துட்டே இருந்தோம். நிறைய பேர் அப்படியே குறையாம எந்த ஒரு பின் போட்டாலும் ஒரு சவுண்டு கேட்கிற மாதிரி அப்படியே அமைதியா இருந்துச்சு. அருமையா சார் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே 10ஆம் தேதி அந்த இது சொல்லும் போது கூட எனக்கு கிரிப்டோ பத்தி ஒன்றும் புரியல. அது என்ன போட்டா என்ன வரும் எப்படின்றது நேற்று உண்மையிலே அனுஷயா மேடத்துக்கு இந்த நேரத்துல செந்தில் சார் சொன்ன மாதிரி அருமையான ஒரு வடிவமைச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இப்ப எனக்கு ஒரு 50% புரிஞ்சிருச்சு. முதல்ல அன்னைக்கெல்லாம் என்ன கிரிப்டோன்றாங்க, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. ஏதோ போட்டா வரும் அப்படின்றது மட்டும் புரிஞ்சுச்சு. பட் நேத்து ஸ்லைட்ல போட்டு நல்லா காமிக்கும் போது ஒரு சாதாரண மனுஷனுக்கு கூட அருமையா இப்படி போட்டா $50 போட்டா $40 இங்க வருது, $10 போடும் போது இது இங்க வருது அப்படின்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா. அப்போ ஓரளவுக்கு நல்லபடியா ஓரளவுக்கு புரிஞ்சுச்சு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதை விட அந்த 40 லெவல் இன்கம் நம்மளுக்கு ஸ்பீடு கேஷ்ல வர்றது ஆக மொத்தம் எவ்வளவு வரப்போகுது. 12 போட்டிருந்தா 12 போட்டவங்களுக்கு 12 போடாம ஐயோ நான் இன்னும் போடலையே சார்னு கூட நேற்று மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட நிறைய பேர் 2-3 பேர் என் டீம்ல கேட்டாங்க. பரவாயில்ல, இப்ப கூட டைம் இருக்கு, வேகமா முடிச்சிருங்க. 2-3 நாளையில ஒரு நாள் நினைச்சா 5 பேர் கூட எடுக்கலாம். இன்னைக்கு பூரா இதே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம். அவங்களும் சரிங்க சார் நாங்க செஞ்சிருவோம் சார் அப்படின்னு இருக்காங்க. அதே போல ஸ்பீடு கிரிப்டோவும் சார் சொன்னது போல நேத்து பூரா சங்கர் சார் மீட்டிங் இருக்குன்னு இப்ப செந்தில் சார் சொன்னார் பாத்தீங்களா. இன்னைக்கு வரலைன்னா அதாவது இழப்பதற்கு ஒன்றுமில்லை, கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனா வாங்குவதற்கு மட்டும் வாழ்நாள் பூரா நீங்களும் உங்க சந்ததிகளும் வாங்கிக்கிட்டே இருக்க போறீங்க. இது பின்னால கட்டாயம், காலத்தின் கட்டாயம், எல்லாரும் இணைந்தே ஆகணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய கட்டளை மாதிரி இந்த ஸ்பீடு கேஸ்ல நீங்க இணைஞ்சே ஆகணும். ஆனா பின்னால சேரும்போது தெரிஞ்சுக்கிட்டு சேரும்போது நிச்சயம் வருத்தப்படுவீங்க. கட்டாயம் அன்னைக்கு திட்டுவீங்க. சார் இத நீங்க சொன்னீங்க, கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க அன்னைக்கே வந்திருப்போமே சார், இவ்வளவு நாள் லேட் ஆகி போச்சுதான்னு சொல்லுவீங்க சார். அதனால கட்டாயம் என்ன பண்ண போறீங்க, இப்ப எவ்வளவோ வாழ்க்கையில இழந்திருப்பீங்க. இப்ப இழப்பதற்கு ஒண்ணும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 8 மணில இருந்து ஒரு 40 நிமிஷம் மட்டும் நீங்க கொடுக்க போறீங்க. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருஷங்கள் எங்கெங்கயோ போயிடுச்சு. இந்த 40 நிமிஷத்தை மட்டும் கொடுங்க. உங்க வாழ்க்கையில பொருளாதார புரட்சி வருமா வராதான்னு இந்த 40 நிமிஷம் நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வரலைன்னா நிச்சயம் திரும்ப கட்டாயம் நீங்க வருத்தப்படுவீங்கன்னு சொல்லி நிறைய பேரை கூப்பிட்டுருந்தேன். எல்லாரும் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஈவன் நம்ம மாரிக்கண்ணு மேடம் கூட வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் கூப்பிட்ட எடுக்கவே மாட்டாங்க, அவங்க கூட வந்திருந்தாங்க. உண்மையில ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. நிச்சயம் அடுத்த மீட்டிங்ல 1000 தாண்டி கட்டாயம் ஜூம் முதல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது 100 இருக்கும்போது வர முடியல. அதே போல இப்ப 1000 தாண்டி போகும். கட்டாயம் எல்லாம் ரிக்வஸ்ட் பண்ணுவோம். 5000க்கு போடுங்க சார், 5000க்கு போடுங்க சார், 5000க்கு நிறைய எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலம் வெகு விரைவில் இல்லை. ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரியுமா, முன்னால தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதாவது வாழ்வதற்கு அதாவது தேடுனா என்ன, கடவுளே கிடைப்பாரா, நம்மளுக்கான இதா கிடைக்காது. அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்பீடு கேஷ்ல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதை எங்கெங்க எப்படி விட்டு இருந்தாலும் சரி, செம்பு ரொம்ப அடி வாங்கி பிளேட்டு மாதிரி ஆயிருந்தாலும் இங்க வடிவமா வர்றதுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குது. வந்துருங்க சொல்லி எல்லாத்தையும் நன்றி பால் பாண்டி சார். தேங்க்யூ. காலம் கருதி கொஞ்சம் எல்லாருமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க. என்ன பேசணுங்கிறத மட்டும் பேசினா போறோம். தேங்க்யூ பால் பாண்டி சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அருமை நண்பர் ஜீவரத்னம் சார், ஒரு ரிட்டையர்ட் தாசில்தார். இன்னைக்கு சென்னையில ஒரு வளம் வந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவரை நான் நேர்ல பாக்குறப்ப எனக்கு ஒரு பிரமிப்பா இருந்தது. அவர் ஏஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எபோ 70 அப்படின்னாரு. சார் நீங்க பொய் சொல்றீங்களா அப்படிங்கிற சின்ன பையன் மாதிரி அவ்வளவு ஆக்டிவா இருந்த ஜீவரத்னம் சார் வெல்கம் பண்றேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசுங்க சார். தேங்க்யூ சார். ஜீவரத்னம் சார் இருக்காங்களா?
இருக்காங்க ஐயா. அவங்களுக்கு மைக் வந்துட்டு ஆனா போகுது. பேசலாம் பேசலாம். ஜீவரத்னம். ஓகே சார், நீங்க பேசலாம். வெரி குட். அவருக்கு ஏதோ வந்து ஓகே, அவர் மறுபடியும் பேசட்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் மகாராஜன் சார், வெல்கம். டிபிஎஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா இன்பம் உண்டாவது எங்கே சொல் என் சொல்லா, அரிய தொழில் செய்து அனைவரும் பகிர்ந்துண்டு அன்புடன் வாழ்வதுதான் இன்பம். எம்ஜிஆர் வரிகள் சொன்னாங்க. உழைப்பதில் தான் இன்பம் அப்படிங்கிற விஷயத்த இந்த டிபிஎஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டோம். ஸோ இதுல வந்து அனைவரும் சமமாக இருந்தாலும் உழைப்பவருக்கு வந்து இங்க என்ன ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த சமயத்துல இந்த 40 லெவல் இன்கம் அப்படிங்கிறது வந்து மிக அருமையான ஒரு இது. ஆரம்பத்திலே சொன்னாங்க, சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதை நம்ம 100% கடைபிடிச்சுட்டே வந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ சிஸ்டம் சொல்றதை ஃபாலோ பண்ணவங்களுக்கு அதற்குரிய பலன் வந்து உடனே கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து அறிவிப்புகள் வெளிவந்ததுக்கு அப்புறமாவும் நிறைய பேர் உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்குடைய அந்த பலன்கள் வந்து விரைவாக கிடைக்க இருக்கு. ஸோ நேற்று திரு சங்கர் சார் அவருடைய பழக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்டை உருவாக்கிட்டாருன்னா அதை சொல்ற வரைக்கும் அவருக்கு தூக்கம் வராது. ஆனால் அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு தூக்கம் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான கான்செப்ட் சொல்லியிருக்காரு. ஸோ ஸ்பீடு கிரிப்டோவாக இருந்தாலும் சரி, ஸ்பீடு கேஸாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்மளுடைய பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்கான ஒரு திறவுகோலா வந்து அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம டீமை அதை டெவலப் பண்றதுக்கான வழிமுறைகள் என்னவோ அதை எல்லாருமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்மை வளர்த்துக்கூடிய அனைவருக்கும் வந்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மகாராஜன். நன்றி நன்றி. ஜீவரத்னம் சார், நீங்க பேசலாம். உங்களுக்கு டவருக்கு ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல சார், சேஃப் டிரைவிங் மோட்ல போயிட்டு இருக்கு. நானும் எவ்வளவு ட்ரை பண்றேன், தட்டி அது கரெக்டா போச்சு. மகிழ்ச்சி சார், நன்றி. இந்த தஞ்சையினுடைய அந்த தஞ்சைக்கு நாங்க நிறைய தடவை வந்திருக்கேன் நானு. ஆனா மக்களின் உணர்வுகளை பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. இந்த முறை வருகை வந்து நிறைய மக்களாண்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. குறிப்பா நாங்க வந்து ஒரு 4 ஆட்டோல பயணிக்க வேண்டிய நிலை இருந்தது. அந்த 4 ஆட்டோ டிரைவர்கள்கிட்டையும் நம்ம பிளானை பத்தி சொல்றேன். ஏறின உடனே அந்த பிளானை சொல்லிக்கிட்டே வர்றேன். காது கொடுத்து கேட்கறாங்க சார். அதுதான் எனக்கு ரொம்ப சிறப்பா. இப்ப சென்னை இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காது கொடுத்தே கேட்க மாட்டேன். அதை பத்தியே யோசனை இருக்காது. அதுலயும் குறிப்பா அந்த நம்ம அட்மின் கூட்டம் நடந்த இடத்துக்கு வந்த ஆட்டோ டிரைவர் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே வர, இதுக்குள்ள இடம் வந்துட்டு சரி முடிக்கிறேன். அதுக்குள்ள அவருக்கு வந்து ஒரு ஆள் வராங்க சவாரிக்கு. அவர் அந்த ஆள்கிட்ட இந்த டிரைவர் சொல்றாரு, சார் கொஞ்ச நேரம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வச்சிருந்த நோட்ல இருந்து அப்படியே எழுதி அவர் கையில கொடுத்து அதுக்கப்புறம் தான் அவர் போனாரு. அந்த அளவுக்கு உணர்வா இருக்கு. இது இத்தனை முறை வரும்போது இந்த ராஜராஜ சோழனுடைய அந்த உணர்ச்சிகள், உறவு எல்லாமே இவங்க கிட்ட இருக்குதுன்றது நேற்று தான் சார் நான் உணர முடியல. அவ்வளவு பெரிய ஒரு உணர்ச்சி பூர்வமான மக்களா இருக்காங்க. காது கொடுத்து எதுக்கத்தாலும் கேட்கறாங்க. ஒரு அருமையான ஒரு இல்லாதவங்களுக்கு சொல்றாங்க. வழி சொல்றதுல இருந்து எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. அதனால ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அந்த தஞ்சை மண்ணிலிருந்து நீங்க உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு வரவேற்பு அப்படின்றது அன்னைக்குதான் என்னால உணர முடியுது சார். சரி, இப்போ இந்த நேற்றைக்கு நடத்திய அந்த சங்கர் சார் இது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே புரிஞ்சு போயிருக்கும் சார். ஆனா இதுவரை இப்ப பாத்தீங்கன்னா பால்பாண்டி சார் சொன்ன மாதிரி எல்லாருமே அவர் கேட்பாரு. ஜூம்ல எடுக்கும்போதும் சரி, நேர்ல எடுக்கும்போதும் சரி, புரிஞ்சுதா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரும் யாரோ ஒருத்தர் தான் கை தூக்குவாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து புரிஞ்ச மாதிரியே இருப்பாங்க. ஆனா நேற்றைக்குதான் இந்த வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு சார்.
அது வந்து முதல்ல சங்கர் சார் பண்ணும்போது பாதி தான் தெரியும், ஃபுல்லா தெரியாது அந்த இது. அப்ப வந்து இத வந்து அவரு நம்ம பாலு பழனியாண்டி தான் கரெக்டா இல்ல சார் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை மாத்தி அவங்க கையில கொடுத்து பண்ணது எக்ஸலண்ட் சார். அதனால அந்த அந்த வகையில பார்க்கும்போது நேற்றுக்கு எல்லாருக்குமே மனசுல பதிஞ்சு போயிருக்கும். இன்னும் இன்னும் வரும்போது வந்துடும். அது ஒண்ணு. இதுக்கு அடுத்தது வந்து இப்போ இது சொன்னது வந்து லெவல் இன்கம் 40 லெவல் சொன்னது வந்து நேற்றுக்கு எல்லாருக்குமே ரொம்ப இதுவா புரிஞ்சு போயிடுச்சு சார். அது 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 மாதிரி ஒரு சூழ்நிலைய வந்து கொண்டு வந்திருக்கு. அதனால இந்த ஸ்பீட் கேஷ்னாக்கா எவ்வளவு ஸ்பீடா வரும்ன்றத நேற்றுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா நினைக்கும் போது அந்த செந்தில்குமார் சார் சொல்லும் போது சொன்னார் பாருங்க, நினைக்கும் போதே ரொம்ப இதுவா இருக்கு. அது எப்படி வந்து இந்த பணம் எப்படி வரும், எவ்வளவு வேகமா வரும், எவ்வளவு வேகமா வரும்னு நினைக்கும் பாருங்க. இதெல்லாம் இந்த பிளான்ல நான் அதனாலதான் ஆராய்ச்சியாளர்னு சொல்றேன் நம்ம சங்கர் சார. ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த ஆராய்ச்சியாளர் எப்பவோ வெளி உலகத்துக்கு வந்திருக்கணும் சார், தெரிஞ்சிருக்கணும் சார். இவ்வளவு பெரிய ஒரு இதை வந்து மனசுக்குள்ள அவர் மைண்ட்ல இருக்குதுன்னா இன்னும் எவ்வளவோ கொண்டு போய் நம்மள சேர்க்கறதுக்கு இது இது வந்து ஒண்ணுமே புரியல சார். அதாவது தங்க சுரங்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்க மாதிரியே ஒரு ஒரு ஃபீல் இருக்குங்க. அந்த ஃபீல் வந்து எல்லா மக்களுக்கும் சேரணும். இதை வந்து நாம இனிமே பாருங்க, கூட்டத்தில் 1000 பேர் நிச்சயமா கலந்துக்கணும் சார். சாதாரணமாவே கலந்துக்கிட்டு என்ன 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 என்ற ஒரு சூழ்நிலைக்கு வருவார்கள். அதனால நம்ம இந்த ஸ்பீட் கேஷ், ஸ்பீட் கிரிப்டோ, அதுக்கப்புறம் இப்போ லெவல், இந்த 3 மிகப்பெரிய ஒரு சமாச்சாரம். அதுக்கப்புறம் சார் சொல்றாரு இதுக்கு அடுத்தது எம்பவர் வரப்போகுது அப்ப பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு மிரட்சியா இருக்கு சார். இது மாதிரி ஒரு சூழ்நிலையை இதுவரை வந்து எந்த ஒரு நெட்வொர்க்கும் இதுவரை நடத்தல. குறிப்பா இன்னொன்னையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் சார். ஏன்னா இதுவரை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நெட்வொர்க்ல தோற்று போனவர்கள் தான் இருக்காங்க. இதுலதான் ஜெயிக்க போறோம். அதுவும் நாட்கள் கணக்கில் இருக்கு ஜெயிக்க போறது. வெற்றி கொள்ள போவது நாட்கள் கணக்கில் இருக்கும்போது சோர்ந்து போயிருப்பவர்கள்லாம் வருவாங்க சார். அதனால ஒரு எந்த ஒரு பயணமும் தோல்வி அடைஞ்சு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் மெதுவா தான் அப்படியே வந்து கிராஜுவலா டேக் ஆஃப் ஆகும். இப்போ நான் அதனாலதான் ஏற்கனவே கூட ஒரு சொன்னேன், அந்த அரசு உத்தியோகத்துல முக்கியமா மக்கள் பணியில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னாக்கா அது அதற்குரிய தகுதியோடு இருந்ததில்லை. அவங்க பணம் சம்பாதிக்கிறதுல அப்படி இப்படி இருந்துட்டு நேரத்தை காலத்தை அவங்க கடத்திக்கிட்டு போயிடுவாங்க, மக்களை வந்து மறந்துடுவாங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மக்களுக்கான பணி செய்யணும்னு போறவருக்கு ஆரம்பத்துல ஒரு வரவேற்பு கிடைக்காது. இவரும் அப்படித்தானே இருந்துட்டு போறாரு அப்படின்னு நினைப்பாங்க. அந்த வகையில் தான் இந்த இது வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இது எல்லாம் அதே மாதிரி தானே இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம 100 நாட்கள்லயே வந்து இது தெரிஞ்சு போச்சு என்னன்றது. அதனால நீங்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும் சார். நான் பேசியிருந்தா அது வந்து முடிக்கவே முடியாதுங்க. நன்றி சார். சாரி இவ்வளவு நேரம் எடுத்து மன்னிக்கணும் சார். தேங்க்யூ ஐயா, நன்றி. நிறைய விஷயங்கள், நிறைய தகவல் சொல்றீங்க. பாபு சார், அந்த நம்ம அட்மின் டைரக்டர்ஸ்க்கு ஹோகோஸ்ட் கொடுங்க எல்லாருக்கும். பாருங்க, ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. எஸ் சார். ஜூமை கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க. நம்ம அட்மின் டைரக்டர் தான் டக்குனு ஹோகோஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே சார். அவங்க லேட்டா வந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொடுத்துருங்க. 6 மணி வரைக்கும் வர அட்மின் டைரக்டர்ஸ்க்கு நீங்க வந்து ஹோகோஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கு பிறகு வர்றவங்கள பாத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் அன்பழகன் சார், வெல்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேற்றைய ஜூம் மீட்டிங் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன். மிக சிறப்பாக இருந்துச்சு. 799 பேர் கலந்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் கவனிச்சுட்டு இருந்தேன். முத்துக்குடி சார் வந்து ரொம்ப சுருக்கமா அவங்களுடைய விளக்க உரையை முடிச்சுக்கிட்டு சங்கர் சாருக்கு வழி விட்டாங்க. சங்கர் சாரை பொறுத்தவரையில சொல்ல வேண்டியதில்லை, அவருக்கே உரிய பாணியில மிக சிறப்பாக கொண்டு போனாங்க. ரொம்ப கவனிச்சுட்டே இருந்தோம்னா ஸ்பீடு கேஷ் வந்து பெரிய அளவுக்கு எல்லாரையும் ஈர்க்குது. அடுத்து லெவல் இன்கம் வந்து அதை பலப்படுத்துது. இது ரெண்டுலேருந்து வர்ற வருமானம் வந்து ஸ்பீடு கிரிப்டோவுக்கு உதவியா இருக்கு.
இதுல இருந்து வருமானம் கிரிப்டோக்குள்ள போறாங்க. கிரிப்டோல இருந்து அந்த சில ஐடிஸ் வந்து அன்பளிப்பா வந்து இந்த ஸ்பீடு கேஷ்ல கொடுத்து இதை சப்போர்ட் பண்ணுது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சைக்கிளிங் வந்து ஸ்பீடு கேஸ்க்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. அந்த தனித்தன்மை லெவல் இன்கம் டெவலப் பண்ணுது. இதுல இருந்து வர இன்கம் வந்து கிரிப்டோவுக்கு பலம் சேர்க்குது. கிரிப்டோ வந்து ஹெல்பிங் ஐடி வந்து ஸ்பீடு கேஷை வந்து இது பண்ணுது. எவ்வளவு ஒரு அருமையான திட்டம். இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கியர்ல இருந்து செகண்ட் கியர் போட போறோம். இன்னும் தேர்ட் கியர் இருக்கு, ஃபோர்த் கியர் இருக்கு, டாப் கியர் இருக்கு, எல்லாமே இருக்குது. போக போக நம்மளுடைய வேகம் வந்து இன்னும் உற்சாகமா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம அதை பார்த்தோம். அடுத்து இந்த நெட்வொர்க்ல இது கூட தோத்து போனவங்கன்னு சொல்ல மாட்டேன். வெற்றி பெறாதவர்கள் வந்து இதுல கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. எல்லாரும் மனசளவுல வெற்றி பெற்றாங்க. மனசளவுல ஒருத்தங்க வெற்றி பெற்றால் மட்டும்தான் செயலளவுல வெற்றி பெற்ற முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய திட்டம் இருக்குது. எல்லோருக்கும் இது பயனுள்ளதா அமையும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி, அருமையான ஒரு தகவல். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆனந்தவல்லி மேடம். ஸ்பீட் கேஷ் உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். நேத்து ஜூம் மீட்டிங் அமேசிங்கா ரொம்ப சிறப்பாக இருந்தது. சங்கர் சாருக்கு என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நாங்க ஸ்பீட் கேஷ்குள்ள வரும்போதும் ஸ்டார்டிங்ல எங்களுக்கு எல்லாம் புரியல. இதெல்லாம் எப்படி என்னன்றது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. அதே போலதான் எனக்கு, நானும் சீக்கிரம் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நேத்து அந்த படம் போட்டு அனுஷா மேடத்துக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த லெவல் இன்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பேர் வெளியில போகும்போது ஒரு பெட்ரோல் போட கூட காசு இல்லாம, ஒரு பஸ் காசு இல்லாம அப்படி போய் டீம் எடுக்கிறவங்களுக்கு, இல்ல வெளியில போய் பிளான் சொல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த லெவல் இன்கம் இன்னைக்கு போனா 4 ஐடி எடுத்தோம்னா இன்னைக்கு ஒரு 2000 ரூபாய் வரும், 5000 ரூபாய் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு இது ஃபர்ஸ்ட் முதல் உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல இந்த லெவல் இன்கம் நமக்கு உதவியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா நேத்து நம்ம லீடர்ஸ் அனைவருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரும் நேத்து அவங்க டீமுக்கு பேசினதுனாலதான் நேத்து அந்த கூட்டம் வந்திருக்கு. சங்கர் சார்னாவே எப்பவுமே ஜூம் தான், சூப்பர் தான். என்னோட டீம்லயும் நிறைய பேர் நேத்து கலந்துக்கிட்டாங்க. நான் மத்த நாள்லாம் நான் இன்னைக்கு எடுக்கிறேங்க வாங்க, நான் இன்னைக்கு எடுக்கிறேங்க வாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் கூட வந்தது கிடையாது. ஆனா சங்கர் சார் மீட்டிங்னோடனே எல்லாரும் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய பேர் நேத்து 10:30 மணிக்கு மேல எனக்கு கால் பண்றாங்க. நான் வந்து மேடம் நீங்க சொல்லும் போது கூட நான் யோசிச்சேன், நிறைய விஷயம் இருக்கேன் நம்மளோடதுல, ஸ்பீட் கேஸ் கலக்குவோம் மேடம் அப்படின்னு சொல்லும் போது அதை கேட்கும் போது தூக்கம் வரல நேத்து நைட்டு. ஐயோ நம்ம டீம்ல இன்னும் யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணிருக்கோம், இன்னும் யாருக்கிட்ட எல்லாம் சொல்லாம இருக்கோம், அவங்கள எப்படி சொல்லி இதுல கூட்டிட்டு வந்து வர்றது அப்படின்னு நைட்டு ஃபுல்லா யோசிக்கிற மாதிரிதான் இருக்கு. இப்ப மார்னிங் அதே சிந்தனை தான், இன்னைக்கு என்ன பண்ணலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் இந்த கிரிப்டோக்குள்ள வரவங்க எல்லாருமே அடுத்தடுத்த முயற்சியில போயிட்டு இருக்காங்க. நமக்கு முதல் படி தான் ஸ்பீட் கேஷ், இரண்டாவது படி அதை விட சிறப்பா இருக்கு. நம்மள அடுத்தடுத்து கூட்டிட்டு போக நம்ம லீடர்ஸ் இருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்கு. இன்னும் இந்த முயற்சியை நம்ம தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கேன் சார். நன்றி சார், எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ மேடம், அருமையான ஒரு விளக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா the great leader கிரிதரன் சார், வெல்கம். ஹலோ, குட் மார்னிங் அண்ட் ஆல். நேற்று ரியலா ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணேன். நம்ம அந்த 799 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணது மட்டும் இல்ல, அந்த கண்டென்ட் ஆஃப் தி மீட்டிங், ஸோ அந்த 40 லெவல்ஸ் ஆஃப் இன்கம் பத்தி சொன்னாங்க. ரொம்ப ப்ரௌடா இருந்தது. நம்ம இந்த ஒரு ஸ்பீட் கேஷ்க்கு ஒரு ப்ரொமோட்டரா இருக்கிறோங்கிறத நினைச்சு ரியலா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். இனி ஈஸியா ப்ரொமோட் பண்ண முடியும். முன்னாடிலாம் என்னதான் நம்ம சொன்னாலும் சரி சரின்னு கேட்டுட்டு அப்படியே தான் இருப்பாங்க. இனி அப்படியே இருக்க முடியாது. அவங்க 2 பேரை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். 2 பேரை ஒவ்வொருத்தரும் ரெஃபர் பண்ணாலே வேற லெவல்ல மாறிடுவோம். இது 2 பேரோட நிப்பாட்ட மாட்டாங்க.
கூடுதல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸை ரெஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா பாக்கெட் மணி இம்மீடியட்டா இன்ஸ்டண்டா வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால இது வேற லெவல்ல இருக்கும். கிரிப்டோ 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 பத்தி கொஞ்சம் சொன்னதெல்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப கேட்ச் ஆகல. இன்னும் மறுபடியும் 2-3 தடவை கேட்கும்போது கண்டிப்பா அதை ரீச் பண்ணிடலாம். அப்பதான் நம்ம மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு இன்னும் எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் புரியல. அது புரிஞ்சிடும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மொத்தத்துல சூப்பர் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் எலாட். தேங்க்யூ வெரி மச் சார். நெக்ஸ்ட் வந்து ஆரோக்கியசாமி சார், காரைக்குடி. சார் வணக்கம், உற்சாகமான காலை வணக்கம். அட்வான்ஸ் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்முடைய இந்திய தலைநகரம் கோலாகலமான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரொம்ப கோலாகலமான ஒரு ஏற்பாடுகளோட நடந்துகிட்டு இருக்கோம். ஆனா அதுக்கு இணையாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திர போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை நம்ம துவங்கிட்டோம். ஆனா சுதந்திரம் பெறுவதற்கு காந்தியின் கால்கள் தேய்ந்தன, பாரதியின் விரல்கள் தேய்ந்தன, தூக்கிட்டு கயிறுகள் தேய்ந்தன, ஓட ஓட சுட்டு உயிர்கள் தேய்ந்தன. அதற்கு இணையாக இந்த 100 நாட்களுக்குள் எத்தனையோ பேருடைய கால்கள் தேய்ந்திருக்கிறது, எத்தனையோ பேருடைய விரல்கள் தேய்ந்திருக்கிறது. இன்னைக்கு அத்தனை பேருடைய உழைப்பிற்கு கிடைத்த பலனாக இன்றைக்கு நம்ம கையில, எனக்கு எஸ்ஜிஆர் சார் மேல எனக்கு ஒரு கோபம், வேற எந்த கான்செப்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3 கான்செப்டை எங்க கையில கொடுத்துட்டாரு. இது 3 விதமான கான்செப்டா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 3க்கும் சமமான ஒரு நேரத்தை கொடுத்து சமமான அந்த ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்கி மிகப்பெரிய அளவுல சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சு. நான் ஒரு வருடம் ஓய்வு எடுத்துட்டு இனிமேலாம் நம்ம வந்து எந்த கான்செப்டுக்கு போவேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தால இன்னைக்கு ஊரு இன்னைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் பரமக்குடியில இருக்கிறேன், பரமக்குடியில இன்னைக்கு மீட்டிங் வச்சிருக்கிறோம். ஸோ மிகப்பெரிய அளவுல நம்ம வந்து எல்லாத்தையும் டீமை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம வேலை செய்ய ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு கனவுகளாவே இருக்கக்கூடாது, அவைகளை நனவாக்க திட்டமிடுவோம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை வரமா எடுத்துக்குவோம். மிகப்பெரிய அளவுல நம்ம சாதிக்க போறோங்கிற அந்த ஒரு உணர்வு நிச்சயமா நம்மளை தூங்க விடாது. இன்னைக்கு இது நேற்று பிளான் மிக மிக சிறப்பான ஒரு பிளான். நம்ம ஒரு காலத்துல ப்ராடக்ட் செஞ்சிருப்போம், அந்த ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்காக எவ்வளவோ சிரமப்பட்டிருப்போம். ஆனா இந்த பிளானை ஒரு 2வது தடவை கேட்கிற பொழுது நிச்சயமா எளிதா புரிஞ்சிடும். அதுலயும் நம்ம ஸ்பீடு கிரிப்டோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் நம்மளை, இப்ப ஸ்பீடி கிரிப்டோ அப்படின்னு சொல்ல வச்சாரு. நம்ம எல்லாம் ஓடி ஓடி உழைக்க தயாரா இருக்கிற நமக்கு இந்த ஸ்பீடி கிரிப்டோ நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏணியாக இருக்க போது, வாழ்க்கையை மாற்றப் போகிறது. நிச்சயமாக அவ்வளவுடைய வயதும் 10 வயது குறைஞ்சிருச்சு. 70 வயசுக்காரங்களுக்கு 60 தான், 60 வயசுக்காரங்களுக்கு 50 தான். ஸோ ஐ ஆம் 62 இயர்ஸ் யங். நிச்சயமாக அடுத்த ஒரு ரவுண்டுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். அத்தனை பேரும் ஜெயிப்பதற்கு என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார், வணக்கம் சார். உங்களுக்கு வயசு 26 தான். நீங்க அந்த மனநிலையோட தான் பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்தது புனிதா மேம். நன்றி சார். புனிதா மேம் இருக்கீங்களா? புனிதா மாயவன். அனைத்து ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம் பிளஸ் கிரிப்டோ வணக்கம் சார். அட்மின் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல 40 லெவல்ஸ் இன்கம் பத்தி சொல்லும் போதும் கிரிப்டோ இன்கம் பத்தி சொல்லும் போதும் சங்கர் சார் சொல்லிட்டு இருந்தாங்க, சண்டே மீட்டிங்ல பாருங்க எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தை வந்து என்ன இவ்வளவு கான்பிடென்டா வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலையில தான் நான் இருந்துட்டு இருந்தேன். ஆனா நேற்று ஈவினிங் வந்து நைட் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையோட பொருள் என்ன அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. அங்க வந்து வெறும் சொற்களா இருந்தது, செயல் வடிவம் பெற்று வந்துருச்சு. நைட்டு 9:50க்கு என் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து போன் பண்றாரு. அவர் இணைஞ்சு 50 நாட்கள் ஆச்சு. ஒரே ஒரு மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணிட்டு
எத்தனை முறை சொன்னாலும் எதுவுமே கேட்காம தான் இருந்துட்டு இருந்தாங்க. மீட்டிங்க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்று சங்க சார் மீட்டிங்ல அவ வந்து கேட்டு முடிச்சுட்டு கால் பண்ணும்போது 9:45 கால் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வார்த்தை சாரி மேடம். அடுத்து நான் எனக்கு வந்து கிரிப்டோ அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ஸ்பீட் கேஷ் அப்படின்றது சாதாரணம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டாரு. ஸ்பீட் கேஷ்குள்ள இருந்தாதான் நீங்க கிரிப்டோக்குள்ள வர முடியும். நீங்க இங்க 6 நபர் ரெஃபர் பண்ணியிருந்தாதான் அங்க நீங்க என்ட்ரி ஆக முடியும் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதானே மேடம், நாளைக்கு காலையில 3 என்ட்ரியும் அதுக்கான பணமும் கிரிப்டோக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு 5000 நம்ம வேலெட்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதையும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், அடுத்த 3 என்ட்ரியை நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்ப வேற லெவல் அப்படின்றத என்னால அப்பதான் உணர முடிஞ்சிச்சு. இந்த சொற்கள் வந்து அங்க செயலாக்கப்பட்டு நிக்குது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்படி எஜுகேட் பண்றது அப்படியெல்லாம் ஒரு யோசனையில இருந்துகிட்டு இருந்தேன். ஆனா இது டைரக்டா அவங்களுக்குள்ள போகும்போது எவ்வளவு பெரிய மாற்றங்களை உருவாக்குது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த குடும்பத்துல இருக்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூமா, தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சி சுப்பிரமணியன் சார். அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு விஷயத்துல இறங்கிட்டார் அப்படின்னா அதுல 100% இன்வால்மெண்டோட ஒர்க் பண்ணுவார். அதுதான் அவர்கிட்ட எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து இங்க வந்து அட்மின் டைரக்டரா இருக்காரு. இன்னமும் பாத்தீங்கன்னா அந்த 7 பேர்ல அவர் ஒரு நபர். அவருக்கு சொன்னோம் அது ராமலிங்கம் இருக்காரு அப்படிங்கறதுனால பணிபுரிஞ்சிட்டவரு. இந்த லெவல் பிளான் சொன்ன பிறகு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு. அது அந்த ஸ்பீட்ல சொன்ன வார்த்தை என்னன்னா, சார் அங்காள பரமேஸ்வரி சத்தியமா இந்த இது ஜெயிச்சு அந்த சாமி வந்து சொன்ன மாதிரி சொன்னார். அப்ப எனக்கு வந்து அவர்கிட்ட அந்த எமோஷனல் ரொம்ப இருந்தது. நம்மளெல்லாம் வழிநடத்தி கொண்டு போறதுக்கு அவர் ஒரு அர்த்தம். ஏன்னா ஒரு பெரிய ட்ரைனர். ஒரு 5000 பேரை உட்கார வைத்தா 5000 பேரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய சக்தி படைத்த நபர் சி சுப்பிரமணியன் சார். வெல்கம். நன்றி ராமலிங்க சார். இந்த நாள் இனிய நாளாகும், வெற்றிகரமான நாளாகும். வாழ்த்துக்கள். நான் சுப்பிரமணியன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி இந்த நேரத்துல வந்து முதல்ல ராமலிங்க சாருக்கும் சங்க சாருக்கு நேரத்துல தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா இது ரிவைஸ்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வி ஆர் லக்கின்னு சொல்றத விட நான் அவங்க கூடவே பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க 3 பேரோட பயணங்கள் வந்து 12 வருஷமா தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் சார்லஸ் சார் எல்லாருமே ஒன்னா பயணம் பண்ண ஆட்கள் நாங்கெல்லாம். இந்த ரிவைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாங்க இவ்வளவு நாள் சம்பாதிச்சது வந்து அனுபவங்களையும் நிறைய விஷயங்களை. அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னா, இந்த சங்கர் அப்படின்னு ஒருத்தர் படம் எடுத்தார். ஜென்டில்மேன் தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஜென்டில்மேன், அதுக்கப்புறம் காதலன், அப்புறம் இந்தியன், அன்னியன், சூப்பர் டூப்பர் ஹிட்டா கொடுத்துக்கிட்டு இருந்த ஒரு சங்கர் இப்ப இந்தியன் 2ல வந்து சுத்தமா இல்ல. அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட டைரக்டர் வந்து எங்க ரிவைஸ் ஆயிட்டார். இங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க சார் அட்மின் டைரக்டர் மீட்டிங்ல சொல்லியிருப்பாரு. நாங்களாம் ஒரு பிளான எடுத்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட அந்த ரெகுலேட் பண்ண தெரியாத ஒரு சூழல் வரும்போதுதான் சார்லஸ் சார் ஒரே நாள்ல 13,000 ஐடியெல்லாம் போட்டார். அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல தெரியல எங்களுக்கு. சோ அதனால அந்த பிளான்லாம் அப்ப போட்ட பிளான் எல்லாம் நிறைய ஸ்பீட் ட்ராக், ஈஸி ட்ராக், பிடிஆர் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றியை பெரிய லெவல்ல கொண்டு வந்து கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, இங்க எல்லா விஷயமும் சரியா நடந்துருக்கு. அதுல ப்ரொடியூசரா இருக்கக்கூடிய சங்க ராமலிங்க சாரோட உழைப்பு, அர்ப்பணிப்பு 100% இருந்துட்டே இருக்கும். ஆனா இப்பெல்லாம் வந்து நம்மளாம் அவருக்கு கொஞ்சம் கை கொடுக்குறோம். மீட்டிங்கா இருக்கட்டும், எதுவும் அது இருந்தாலும் அவர் கையில இருந்து நிறைய அதை தாண்டி நிறைய பண்ணிக்கிட்டு இந்த நம்மளோட எண்ணங்கள் வழியாவும் சில சப்போர்ட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அப்ப ஒரு தனி மனிதர், அவர் மட்டும்தான் ப்ரொடியூசர். சங்கர் சார் தான் டைரக்டர். பிளான் பிரசன்ட் பண்ணி கொடுக்கும்போது அதெல்லாம் எங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் வாய்ப்பை கொடுக்கல. ஆனா ஜென்டில்மேன் எல்லாம் பெரிய பெரிய சக்சஸா கொடுத்திருந்த சங்கருக்கு வந்து இந்தியன் 2 வந்து ரிவைஸ் ஆனது மாதிரி இங்க இந்த வெற்றி வாய்ப்பை நழுவிட்டு அந்த பிளான் பூரா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த ஸ்பீட் கேஷ்ல வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்துச்சு. இன்னைக்கு அது காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய உங்களை மாதிரி நம்ம மாதிரி எல்லாரும் சேர்ந்துதான். இந்த என்ன காரணம்னா, இங்க ஒரு சைக்கிளிங் ஒரு விஷயத்த கொண்டு வந்து சைக்கிளிங்கிறது வந்து அதாவது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு புல்லு வளரும், அது மாடு சாப்பிடும், மாடு சாணம் போடும், சாணத்தை புல்லு சாப்பிடும், புல்லு மறுபடியும் மாடு சாப்பிடும், மாடு சாணம் போடும், சாணத்தை புல்லு சாப்பிடும். இதுதான் இந்த சைக்கிளிங்கிறது. அந்த தத்துவத்தை அழகா புரிஞ்சிட்டு வந்துட்டு இன்னைக்கு இந்த நேரத்துல இன்னொருத்தரும் சொல்லணும் வந்துட்டு, சங்கர் சாரோட பிளான்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட், இன்னோவேட்டிவான விஷயங்கிறதுனால எல்லாத்துக்கும் புரியாதுங்க.
அன்னைக்கு அட்மின் டைரக்டர் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே புரியுது. அவருக்கு தயவு செய்து இனிமே வந்து புரிஞ்சுதான்னு கேட்க சொல்லாதீங்க, ஏன்னா புரியாது. அவரோட எப்படி தனுஷ் ஆரம்ப காலகட்டத்தில் சொன்னாரோ, என்னெல்லாம் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கிற மாதிரி அவரோட பிளானை இன்னைக்கு 10 மணிக்கு கேட்டீங்கன்னா இன்னும் புரிஞ்சிடும். இப்பவே பாதி பேருக்கு வந்து ஐயோ அன்னைக்கு அட்மின் டைரக்டர் புரியல, ஆனா நேத்து ரொம்ப அழகா இருந்தது 10 மணிக்கு. இன்னும் அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் பூரா அதை இவங்களுக்கு தகுந்த மாதிரி பால் பழனியாண்டி சாரும் சரி, ராஜா சார் சாரி, இந்த பெர்சன்டேஜ் டீச்சர்ஸ் டீம் எல்லாம் இன்னும் மெருகத்தி வேற மாதிரி எடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி சிஸ்டம் இன்னைக்கு வந்து சக்சஸ் ஃபார்முலா போயிடுச்சு. இன்னொன்னு வந்து இதுல பெரிய இந்த நேரத்துல ஒரு பெரிய வாழ்த்து சொல்லக்கார விஷயம் ஒண்ணு என்னன்னா, சங்கர் சார் மனசுல தடம் பதிச்ச அந்த பிளான அழகா படம் பிடிச்சு PDF மூலம் படம் பிடிச்சு நம்ம லீடர்ஸ் மக்கள் மனசுல இடம் பிடிக்க வச்ச அந்த சகோதரி அனுஷா மேடத்தோட அந்த PDF-க்கு இந்த நேரத்துல வாழ்த்து சொல்றேன். அவ்வளவு கலர்ஃபுல்லா அழகா கண்ணுக்குள்ள ஒருத்தர் மாதிரி ரொம்ப அருமையா பண்ணி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி திறமைசாலிகள் படைப்பாளிகள் எல்லாருமே நம்ம கூட இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாலாம் நாங்கெல்லாம் ஒரு PDF ரெடி பண்றோம்னா நாங்க கும்பகோணத்திலயோ இல்ல சிவகாசிலயோ கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் ரெடி பண்ணி அங்க உட்கார்ந்து நைட் அண்ட் டே சங்கர் சார்பே உட்கார்ந்து இருப்பாரு. உட்கார்ந்து அதுக்கு அவ்வளவு ஒரு பேமெண்ட் எல்லாம் கொடுத்துதான் அதெல்லாம் ரெடி பண்ணோம். இன்னைக்கு நம்ம கம்பெனி நம்மளுடைய ப்ராஜெக்ட்ஸ்ங்கிறதுனால எல்லா திறமைசாலிகளும் இங்க இருக்கிறாங்கிறதுல இந்த நேரத்துல சந்தோஷம். அதனால இந்த பிளானை பொறுத்தளவுல இந்த கிரிப்டோவா இருக்கட்டும் இன்னைக்கு எளிமைப்படுத்திட்டாங்க. ரொம்ப சாதாரணமா ஒரு காலகட்டத்துல இந்த ஜிபே எல்லாம் பயமா இருந்துச்சு, எப்படிலான்ட்டு. செல்போன்லாம் ரொம்ப பயமா இருந்துச்சு, எப்படிப்பா செல்போன்லாம் இன்கமிங் காசு அவுட் கோயிங் காசு. நான்லாம் செல்போன் வாங்கும்போது இன்கம் 16 ரூபாய், அவுட் கோயிங் 22 ரூபாய். அந்த காலத்துல நம்ம செல்போன் வாங்கியிருந்தோம். இன்னைக்கு வந்து எல்லார் கையிலயும் அது விளம்பரத்துக்கு காமெடிக்கு போட்டிருந்த பால்கார பாக்கெட் எல்லாம் செல்போன் இருக்கும். இன்னைக்கு அவ்வளவு ஈஸியான மாதிரி கிரிப்டோங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கெல்லாம் நிறைய விஷயங்களை நம்ம போய் ட்ரெயின் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் சார் முடிச்சிட்டேன். சொல்லுங்க. இல்ல எனக்கு மணி 6 முடிச்சிட்டேன். அந்த மாதிரி அதெல்லாம் எளிமைப்படுத்தி இன்னைக்கு கிரிப்டோலாம் சரி, ஏர்ன் பண்றதும் சரி, ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுடைய வருமானத்தை எப்படி அதிகப்படுத்துறது எல்லா பேக்கேஜும் கூட ஒரு கேம்பவா இன்னைக்கு இந்த ஒரு இனி என்ன நான் கிரிப்டோன் பண்றேன் அது எங்கிட்ட இருக்கு, வேற என்ன சார் டெய்லி ஏதாவது இன்கம் வரும் அது இருக்கு, வேற என்ன சார் நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசட் டெவலப்பர்ஸ் அதுவும் இருக்கு. எல்லா கேம்போ எல்லா பேக்கேஜஸ் இருக்க மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுத்த இந்த ஸ்பீட் காஸ்ட் நேரத்துல வாழ்த்து சொல்லி விடைபெறுக. நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். ஹேவ் எ நைஸ் டே. எப்பயுமே சிஎஸ்ஆர் வந்து நான் என்ன சொல்றேனோ அதை அப்சர்வேஷன் பண்ண மாட்டேன். இப்ப என்னன்னா மணி 6. தயவு செஞ்சு அட்மின் டைரக்டர்ஸ் நீங்க தயவு செஞ்சு இப்ப ஒரு 6 மணிக்கு ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எத்தனை பேர் இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கலாம் சார். நம்ம மாறணும் சார். நீங்க தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க மாத்தணும்னு முயற்சி பண்றதெல்லாம் வேற. நீங்க வந்து அட்மின் டைரக்டர்ஸ் எத்தனை பேர் இங்க இன்வால்மெண்டோட வரீங்கிறது தான் இங்க முக்கியம். 270 பேர் வந்திருக்காங்க. நம்மள்டே அந்த ஒரு எப்படி சொல்றது, நான் சரி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீக்ல பாத்துக்கலாம். சில பேருக்கு சூழ்நிலை காரணமா கூட வராம இருந்திருப்பாங்க சார். அட்மின் டைரக்டர்ஸை தவிர வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாதீங்க. அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்ததுன்னா நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு நீங்க வேற யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ஒரு முதல்ல அதுதான் இவங்களை சரி பண்ணாதான் நீங்க உங்களை மற்ற நபர்களை நம்ம சரி பண்ண முடியும். சார் ப்ளீஸ் சார், பாபு சார் நீங்க கொஞ்சம், ராகவன் சார் நீங்க கொஞ்சம் அட்மின் டைரக்டர்ஸ் அப்புறம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்றீங்க ப்ளீஸ் கொஞ்சம் பாத்துக்க செக் பண்ணிட்டு. ஓகே நீங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. அந்த 5:30க்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்ததையும் அட்மின் டைரக்டர்ஸ் குரூப்ல போடுங்க. இப்பயும் இருக்கு, இப்ப எடுத்ததையும் குரூப்ல போடுங்க. சரியா? ஓகே தேங்க்யூ. ஒரு நிமிஷம் லோ பண்ணாதீங்க யாரும். இனிமே யாரும் லோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பேசினவங்க மட்டும் இது பண்ணீங்க சார். இனிமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிங்க. நெக்ஸ்ட் வந்து ஜிகே சாமி சார் வெல்கம் பண்றேன். ஏன்னா 6:30க்கு சங்கர் சார் வந்துருவாரு. வெல்கம் ஜிகே சாமி சார். வணக்கம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். மிகச் சிறப்பாக, தெளிவாக, முறையாக, சரியாக அனைவருக்கும் தேவையான ஒன்று வழங்கி கொண்டு இருக்கிறது பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ். நேற்று திரு சங்கர் சார் அவங்க கொடுத்த அந்த திட்ட விளக்கம் இன்னும் முழுமை பெறல. முழுமையாக மக்களுக்கு இந்த திட்டத்தை கொடுக்கலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு முழுமையான உறக்கம் அவங்களுக்கு வந்திருக்காது. அதனுடைய தொடர்ச்சி இன்று காலை 10:30க்கு தரதா சொல்லியிருக்காங்க. இதுல ஸ்பீட் கிரிப்டோல இருந்து நம்ம ஸ்பீட் கேஷுக்கு 5 ஹெல்பிங் ஐடி வரும் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம எல்லாமே மைண்ட் செட் பண்ணியிருப்போம். ஆனா இங்க இருக்கக்கூடிய போர்டு
அது நிர்வாணமாகட்டும், அவனாகட்டும், அதுல இருந்து வரக்கூடிய ஹெல்பிங் ஐடி என்ன பண்ண போகுது அப்படிங்கறத இன்னைக்கு காலையில 10:11 மணிக்கு நம்ம தெரிஞ்சுக்கும் போது கால் தரையில நிக்காது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதம் இதுல இருக்கு. அனைவரும் பேசட்டும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நன்றி. நன்றி நன்றி நன்றி. அடுத்தது டாக்டர் சண்முகம், பெங்களூர். சண்முகம் சார். ஓகே. கோவை பாலசுப்ரமணியன் சார், வெல்கம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் சார். நேற்று நடந்த மீட்டிங் 1000 தொடும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சார். ஆனா 799 இருந்தது. அதே ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். எல்லாருமே முயற்சி எடுத்திருக்கோம். நானும் அதுல நிறைய பேருக்கு ஆரம்பிச்சு முயற்சிகள் எடுத்தேன். நம்மளோட நோக்கம் கண்டிப்பாக நிறைவேறும் சார். அதுல நம்பிக்கை இருக்கு. ரெண்டாவது, சங்கர் சாரோட பிளான் ஒன்னொன்னு வித்தியாசமா இருக்கு. அதை நம்ம படிப்படியா நம்ம கத்துட்டு மித்தவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இப்ப நான் எனக்கு கால்ஸ், வெளியூர் வர கால்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம டீம் தான் நினைக்கிறேன் சார். என் டீம், உங்க டீம், அப்படி உங்க டீம் அப்படிலாம் இப்ப யாரும் பார்வையிட பாக்குறது இல்ல. எல்லாத்துக்குமே எங்க இருந்து எனக்கு ஸ்பீட் கேஷன் சொல்லி எனக்கு கால் பண்ணாலும் அவங்க பிரச்சனையை சால்வ் பண்றது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இதுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு, நம்ம எப்படி நம்ம கொண்டு வர போறோம் அப்படிங்கறது விஷயத்த நான் கத்துக் கொடுக்குறேன் சார். அது ஃபுல் டைமா நான் அதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். மேலும் அதே மாதிரி நான் பண்ணுவேன். கண்டிப்பா என்னோட எனக்கு கொடுத்த வாய்ப்பை கண்டிப்பா எல்லாத்துக்குமே சொல்லி நல்லபடியா கொண்டு வருவேன் சார். உறுதியா எல்லா திட்டத்திலயும் உங்க கூட இருந்து உங்களையும் ஜெயிக்க வச்சு நம்மளும் ஜெயிக்க வச்சு நம்மளை நம்பி வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய பல கோடி மெம்பர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கும் நல்லது செய்வோம்னு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். நன்றி. பாலசுப்ரமணியன் சாருக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். நீங்க இன்னைக்கு ஒரு குரூப்ல ஒரு பதிவு போடணும். என்னன்னா, மல்டி லாங்குவேஜஸ் குரூப்ல தேவையில்லாம இருக்கிறவங்கள எடுத்துருங்க. நம்ம அதுல பிரயோஜனமா இருக்கிறவங்கள வச்சுக்கோங்க. அடுத்தது, யாரெல்லாம் மல்டி லாங்குவேஜஸ் குரூப்ல ஆட் ஆகணுமோ அவங்களுக்கு எல்லாம் லிங்கை போட்டு ஆட் பண்ணிட்டு அவர்கள் எப்படின்னா கேரளத்தை சேர்ந்தவர்களா இருக்கணும், கன்னடத்தை சேர்ந்தவர்களா இருக்கணும், தெலுங்கா சேர்ந்தவங்க, இப்படிதான் இருக்கணும். இங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்க போய் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த டீமை பொறுத்த வரைக்கும் அப்படி இருந்தாலும் அவருக்கு நார்த்ல இருக்கிற நார்த் டீமா இருக்கட்டும், இப்ப சீனிவாஸ் ஐயர் டீம் அப்படியெல்லாம் இருக்கு, நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள அதுல கொடுத்தாதான் ஏதாவது அவங்களுக்கு ஒரு சின்ன மிஸ்டேக்னால அவர் அது செஞ்சு கொடுக்க முடியுங்கிறத சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் சண்முகம் சார், வெல்கம். டாக்டர், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, உங்க ஹோஸ்ட்ல தான் இருக்கீங்க. ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிதான காலை வணக்கம். என்ன பேசுறதுன்னு தெரியல. எல்லாரும் நிறைய பேசிட்டாங்க. புதுசா பேசுறதுக்கு இதுல எதுவுமே இல்லை. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு, எந்த அளவுக்கு பறக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறோங்கிறது உண்மை. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நானு. என்னன்னாக்கா, நமக்கு வாழ்க்கையினுடைய இரு பக்கங்கள், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஹெல்த் அண்ட் வெல்த். ஹெல்த் நல்லா இருந்தாதான் நமக்கு வெல்த் சம்பாதிக்க முடியும். வெல்த் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். சோ இந்த ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஹெல்த் அண்ட் வெல்த் ரொம்ப முக்கியம். இதுக்கு இந்த ரெண்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சங்கர் சார் நமக்கு உருவாக்கி வச்சிருக்காரு. இத நம்ம முக்கியமா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில முழுசா அனுபவிக்கணும்ங்கிறத சொல்லி, ஹெல்த் அண்ட் வெல்த் இஸ் த டூ சைட்ஸ் ஆஃப் த காயின் என்ற ஒரு வார்த்தையை நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா சொல்லி அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறத சொல்லி என்னுடைய சிறிய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். 6:30 சார் வந்துருவாங்க. அனிஷா மேம் இருக்கீங்களா? ஏன்னா அவங்க இல்ல ஏதோ போன் ஹேங் ஆயிட்டு அப்படின்னாங்க. ஓகே, நம்ம அவங்க வரப்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணட்டும், நம்ம பேசலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜேஷ் தேனி, வெல்கம். குடும்ப உறவுகளுக்கு அனைவருக்கும் காலை வணக்கம். தேனியிலிருந்து ராஜேஷ் கண்ணன் சார். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் 1000 தொட மாட்டோமா அப்படின்னு ஏக்கம். ஆனா நான் கொஞ்சம் வித்தியாசமா திங்க் பண்றேன்.
ஒவ்வொரு அட்மின்ல இருக்கிற என் குடும்பங்கள் அனைவரும் நீங்க தனிப்பட்ட முறையில் 1000 பேருக்கு கண்டிப்பா ஜூம் மீட்டிங்ல உட்கார வச்சு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய காலம் கண்டிப்பா வரும். அன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பலாயிரக்கணக்கான ஒரே ஜூம்ல உட்கார வச்சு நம்ம எடுப்போம். அது வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்தது திருவண்ணாமலை ராஜேஷ் டி. ராஜேஷ் சார் கொஞ்சம் லேட்டா தான் வருவாரு, ஏன்னா அவர் டீ போட்டுட்டு இருப்ப. ராஜேஷ் சார். வணக்கம் சார். பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேற்று ஜூமுக்கு நிறைய நண்பர்களை இன்வைட் பண்ணீங்க சார், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 799 பேர் வந்திருந்தாங்க. அதை ஒரு 1000க்கும் மேல நம்ம குடும்ப உறவுகள் அனைவரும் சேர்ந்து 1000க்கும் மேல ஜூமை கொண்டு வரணும்னு எனக்கு ஆசை. அது ஒவ்வொரு நபரும் சேர்ந்தாதான் செய்ய முடியும். சங்கர் சார் பிளான் கொடுத்துருந்தாரு 40 லெவல் இன்கம். அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த சந்தோஷத்தை நம்ம அணியில் இருக்கிறவங்களுக்கும் கடத்தி அவங்களையும் உற்சாகப்படுத்தி நிறைய நண்பர்களை உருவாக்கணுன்றதுல ஒரு உறுதியா இருக்கு சார். நேரம் கருதி விடைபெறுகிறது சார். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அடுத்தது த கிரேட் லீடர் பரமக்குடியிலிருந்து அழகேசன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுமார் 1000 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு மூதாட்டி ஸ்பீட் கேஸ் பண்ணிருக்கு. என்ன இருந்தாலும் அதை எடுத்து கொடுத்து மற்றவங்களை வாழ வைப்போம்னு சொல்லி வாழ வைக்க. அது மாதிரி இருக்கு இல்ல. ஆதிசங்கரர் ஒரு நாள் யாசகம் கேட்டு போறாரு. அந்த அம்மா கிட்ட ஒண்ணுமே கிடையாது, கொடுக்கறதுக்கு எதுவுமே கிடையாது. அப்ப என்ன செய்யறதுன்னு அங்கிட்ட ஓடி பார்க்கறது. கடைசியா எப்பவும் வாங்கி வச்ச ஒரு நெல்லிக்காய் வாடி வதங்கி போய் அங்க இருக்குது. அது அப்படியே சந்தோஷப்பட்டு அந்த நெல்லிக்காய் எடுத்து கொண்டு போய் ஆதிசங்கரர் கொடுக்குது. இதெல்லாம் தன்னுடைய ஞான கண்ணால ஆதிசங்கரர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துட்டு அது மனம் பூரிப்படைந்ததெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அன்னை மகாலட்சுமியை நோக்கி அப்படியே பாட்டு பாடுறாரு. பாட்டு பாடின உடனே தங்க நெல்லிக்காயா அந்த வீட்டுல அப்படியே கொட்டுன்னு அப்படியே கொட்டிக்கிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. இது அந்த காலத்துல நடந்த கதை. நான் இந்த லெவல் பிளான் நீங்க தஞ்சாவூர்ல லெவல் பிளான் சார் சங்கர் சார் நடக்கும்போது எனக்கு அந்த உணர்வு தான் இருந்துச்சு. எப்படி அந்த ஏழை மூதாட்டி வீட்டுல அந்த நெல்லிக்காய் தங்க நெல்லிக்காய் மழை பொழிந்ததோ அது மாதிரி இங்க வந்திருக்க கூட அத்தனை ஏழை அட்மின்கள் வீட்லயும் இது மாதிரி பொழிய போகுது அப்படிங்கறது ரொம்ப உறுதியாயிருச்சு. ரொம்ப உற்சாகமா இருக்கேன். நேற்று பரமக்குடியில மீட்டிங் போட்டோம். ஆரோக்கியசாமி சார் அவர்கள் வந்திருந்தாங்க காரைக்குடியில இருந்து. நேற்று 5 மணிக்கு நடந்த மீட்டிங் 9 மணி ஜூம் முடிச்ச பின்னாடிதான் நிறைய பேர் போனாங்க. எல்லாம் ஆபீஸ்ல வச்சு ஜூம் மீட்டிங் கேட்டோம். அதே மாதிரி அந்த மீட்டிங்கோட தொடர்ச்சி இன்னைக்கும் வச்சிருக்கிறோம். இன்னைக்கு சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருக்குது. ரொம்ப இந்த லெவல் பிளானிங் வந்த பின்னாடி எல்லாருமே உற்சாகம் ஆயிட்டாங்க. இந்த பிளானை கொடுத்த சங்கர் சார் அவர்களுக்கும் நமது தலைவர் எஸ்ஜிஆர் அவர்களுக்கும் உறுதுணையா இருக்கக்கூடிய அத்தனை லீடர் பாபு சார் உள்பட்ட அத்தனை லீடர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரொம்ப அருமையான விஷயம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உஷாராணி மேடம், வெல்கம். ஹை சார். சார் வாய்ஸ் கேக்குதாங்க சார்? கிளியர் மேடம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகளிர்களுக்கு கூடுதலான வணக்கங்கள். என்னன்னா, இப்போ நேற்று பிரசன்டேஷன் பார்த்திருப்போம், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ராடினரி. காரணம் என்னன்னா, 40 லெவல் இன்கம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இது வரைக்கும் எத்தனையோ ப்ராஜெக்ட் நம்ம பார்த்திருப்போம். எக்ஸ்ட்ராடினரி. காரணம் என்னன்னா, டெய்லி ROIக்கெல்லாம் ஓடினவங்க எல்லாம் திருப்பி கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா ROIல எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும்தான் வரும். ஆனா நம்மளோட லெவல் இன்கம்ல அவருக்கு அவர் வரும். ஏன்னா 40வது இருக்கிறவர் ஒருத்தர் வந்தாருன்னா கூட, 40வது லெவல்ல இருக்கிற ஒருத்தர் வந்தா கூட நம்மளுக்கு இன்கம் வருங்கிறப்ப ROI எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஓகேங்களா? சோ அப்ப பின்னாடி கண்டிப்பா நம்மளுக்கு பின்னாடி மிகப்பெரிய கூட்டம் வந்தே தீர்வாங்கன்னு இந்த இடத்துல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். சோ நம்மளோட லெவல் இன்கம் பாத்தீங்கன்னா ஹவர்லி அலவன்ஸ் மாதிரியே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் இந்த இடத்துல சிஸ்டத்துக்கு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்ல, தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ் எல்லாம் வருஷத்துல 2 டைம் தான். ஆனா அவர்லி டெய்லி போனஸ்ங்கிறது நம்மளோட 40 லெவல் இன்கம் அப்படிங்கறது எல்லாருமே இனி வருங்காலங்கள்ல உணர போறோம். அப்பதான் அதனோட சார் இதத்தான் எல்லாரும் லெவல் இன்கம் வேணும்னு கேட்டாங்களான்னு நினைச்சு பாக்குற அளவுக்கு அதனோட இன்கம் இருக்கும்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்மளோட சப்ஜெக்ட்குள்ள வரலாம். மிகப்பெரிய ஸ்பீடி கிரிப்டோக்குள்ள அழகா நேத்து பாத்தீங்க அப்படின்னா டைம் போனதே தெரியல. அடுத்தடுத்தது அப்படியே நெக்ஸ்ட்னு போகும்போது
லாஸ்ட்ல எல்லாம் வந்து எவ்வளவு யூஎஸ்டிங்கிறப்ப கால்குலேட்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்துச்சு. சோ அப்ப பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குங்கிறது இப்பதான் தெரியும். ஏன் 1000 சீனியாரிட்டியில முன்னாடி வாங்க ஓபன் போர்ட்டல்ல விட்டா நம்மளை தாண்டி ஒரு நாளைக்கு 1000 பேர் கூட வருவாங்க அப்படிங்கறத நேத்து எனக்கு தெரிஞ்ச உள்ள வந்த அத்தனை பேரும் உணர்ந்திருப்பாங்க. ஏன்னா நம்ம வாய் வழியா தான் சொல்லிட்டு இருந்தோம், நிறைய வரும் இவ்வளவு வரும்னு. ஆனா அங்க வந்து டோட்டலே பண்ண முடியல. கடைசியாக லாஸ்ட் போர்ட்ல எல்லாம் வரதெல்லாம் வந்து நம்ம மெதுவா யோசிச்சுதான் டோட்டல் போட்டு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு நம்மளோட யூஎஸ்டிடி வருமானம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இதுக்காக தான் சொல்றோம், இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்னைக்காவது அதனோட முழு தன்மையை உணர்ந்து நீங்களும் அந்த 1000 சீனியாரிட்டிக்குள்ள வந்து நம்மளோட ஸ்பீடி கிரிப்டோகளோட வருமானத்தையும் நீங்க எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்ல, வாழும் போதே சொர்க்கத்தை பார்க்கணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ எல்லாருமே இன்னைக்கு 10:30க்கு வேலைக்கு போறவங்க லீவ் போட்டே வந்து ஜாயின் பண்ணுங்க, தப்பு இல்ல. அதுக்குண்டான விலை மதிப்பு எக்ஸ்ட்ரா நிறைய நீங்க பெறுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்லவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிட்டு எப்பவும் சொல்ற வழிகளை சொல்லிடுறேன். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். விடுகின்ற பொழுதெல்லாம் விடியல் அல்ல, நீ விழிக்கின்ற பொழுதே விடியல். இன்றைய விடியல் ஸ்பீடி கிரிப்டோ விடியல்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. நல்லதே நடக்கும். தேங்க்யூ சார். நன்றி மேடம். அடுத்து அனிஷா மேடம், நீங்க பேசலாம். 6:14 ஆயிட்டு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எல்லாருமே பேசிடுங்க. அனிஷா மேம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டு ஆல். இப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஸ்வீட் கேஷ் வந்து வந்த உடனே சுறுசுறுப்பாயிட்டோம் எல்லாருமே. அது ஒரு ஹாப்பியா இருக்கு. அதோட எனக்கு வந்து இந்த நேத்து கொடுத்த இந்த பிளான் பிரசன்டேஷனை பண்ணிட்டாங்கன்னு நான் ரொம்ப டயர்டா இருந்தாலும் சரி முடிச்சிடணும். ஏன்னா இது வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம சங்கர் சார் வந்து பிரசன்டேஷன் இருக்கு அப்படின்றதுனால நான் அவரு சொன்ன அந்த டைம்குள்ள முடிக்கணும்ன்ற ஒரே வெறியில முடிச்சு கொடுத்துட்டேன். அந்த ஒரு சந்தோஷம் எனக்கு. அது எல்லாமே பிளான் பிரசன்டேஷன்ல ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதையும் நான் இப்ப சரி பண்ணிட்டு இருக்கேன். அதையும் பண்ணிட்டு நம்ம 10:30க்கு எல்லாருமே அசம்பிள் ஆயிடலாம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜூமை வந்து நிரப்புற மாதிரி பாத்துக்கணும். அதுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி ஸ்பெஷலா எல்லாருக்குமே ஒரு டைரக்ட்ல உங்களுக்கு இருக்கிறவங்க கிட்ட போன் பண்ணி கூட நம்ம சொல்லிடலாம். இப்பவே நம்ம எல்லாமே ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டீங்கன்னா கூட எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட்டஸ் எல்லாருக்குமே பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தோட இருக்காங்க. சோ அதுலயும் நம்ம ஜூம் லிங்க ஸ்டேட்டஸ்ல வச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் நம்ம ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா த கிரேட் லீடர் சார். சாரி சார், ஜீவரத்னம் சார். சொல்லுங்க சார். இப்ப இந்த நம்ம பிளான்ல வந்து டாலர்னு போட்டிருக்கு சார். அது யூஎஸ்டி மாத்தணும். அதெல்லாம் இல்ல, அதுதான் கிரிப்டோ. அதனால அது கொஞ்சம் மாற்றணும். பாத்துக்கலாம். அது ஏற்கனவே செந்தில்குமார் சார் சொல்லியிருந்தாங்க, அதை நம்ம பண்ணிடலாம் சார். நன்றி சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ. ஓகே மாத்திட்டேன் சார். மாத்திட்டேன். நான் இப்ப மாத்திட்டு போட்டு விட்டுறேன். அதுதான் நான் சொல்லிட்டேன். சரிங்கம்மா. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10:30க்கு நம்மளுடைய சங்கர் சார் வந்து பிளான் எடுக்க போறாரு. மறுபடியும் ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். நீங்க எல்லாம் நிறைய பேர் காலையில இருந்து பேசுறீங்க. நாங்கெல்லாம் நிறைய ஒர்க் பண்ணோம். 700 பேர் 800 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா யாருமே ஒர்க் பண்ணல. என்ன காரணம்னா இங்க வந்து நம்ம 20,000 பேர் இருக்குன்னு பெருமையா சொல்லிட்டு இருக்கோம். அதுல ஒரு சாதாரணமா ஒரு % வந்திருந்தா கூட 2,000 பேருக்கு மேல வந்திருக்கணும். அது வரல. அப்படிங்கிறப்ப இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா 10:30க்கு நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் டைரக்ட் ரெஃபர், நான் ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் சொல்றேன், அது முடியுமான்னு மட்டும் பாருங்க. நீங்க போட்ட டைரக்ட் ரெஃபர்ல கம்பல்சரி வரணும் அப்படின்னு சொல்லுங்க. வேற எங்கேயுமே நீங்க போட்டா நீங்க 10 ரெஃபரல் 10 டைரக்ட் போட்டிருந்தாலும் 20 டைரக்ட் போட்டிருந்தாலும் 30 டைரக்ட் போட்டிருந்தாலும் அவர்கள்ட்ட நேரடியா போன்ல பேசி அவர்களுக்கு பர்சனலா லிங்க் அனுப்புங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க குரூப்ல தூக்கி போட்டுருவீங்க, சரி வந்துருவாங்க, 2 பேர்ட்ட போன்ல பேசுவீங்க. அதெல்லாம் இல்ல. இப்ப வேலை நம்மளுக்கு என்னன்னா 10:30க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 பேரை கிராஸ் பண்ண வைக்கணும் சார். இது வந்து போட்டி கிடையாது, ஒரு உணர்வு. நம்மளை நம்பி வந்து அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு படை தளபதிகள். நீங்க இன்னைக்கு அட்மின் டைரக்டர்ஸா இருக்கிறவங்க ஒரு படை தளபதிகள். அதுக்கு பிறகு ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கிறவங்க அவங்களும் ஒரு படை தளபதிகள்.
சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ், அவங்க ஒரு தளபதி. அப்ப என்னன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க அப்படின்னா இப்ப நம்ம போய் எப்படி பேசுவோம்? நம்மளுடைய லெவல் கமிஷன் அவங்களுக்கு வரப்போகுது, நம்மளுடைய அப்ளைனுக்கு வரப்போகுது. 40 லெவலுக்கு ஏன் 40 லெவல் கமிஷன் கொடுத்தாருன்னு தெரியுமா? அப்ப கூட சங்கர் சாரை ரொம்ப பாராட்டணும். கடைசியில கூட நம்ம நண்பர்கள் யாரும் அதுல 10 ரூபாயா இருந்தாலும் அவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். இல்லாட்டினா 5 லெவல்ல வச்சுட்டு மிச்சத்தை வாஷ் அவுட் பண்ணிட்டு போவாங்க. அதெல்லாம் இங்க தேவையில்லை. 1000 ரூபாய் வருதா, அந்த 1000 ரூபாயும் மக்களுக்கே போய் சேரணும். அதுவும் ஒண்ணு. 40வது லெவல்ல போய் ஒரு லீடர் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ அப் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். நீங்க உங்க டைரக்டர் ஃபாலோ பண்றதை விட உங்க 40வது லெவல்ல ஒருத்தட்ட பேசுனீங்க அப்படின்னா உங்க டீம்ல பேசுனீங்கன்னா அது பணமா மாறும். இதான் உண்மை நண்பர்களே. த கிரேட் லீடர். நான் இப்ப பாக்யராஜ் சாரை வெல்கம் பண்ணிக்கிறேன். பாக்யராஜ் சாரை பத்தி சொல்லணும்னா ஒரு உண்மையான உழைப்புக்கு சொந்தக்காரர். ஒரு எப்படின்னா ஒரு கான்பிடென்ட்னா அவற்றை தான் கத்துக்கணும். அவருக்கு 1000 லட்சம் பத்தி எல்லாம் பேச மாட்டார். ஸ்ட்ரைட்டா கோடிக்கு போயிடுவார். அப்ப கோடிக்கு போற தகுதியான நபர். ஏன்னா இன்னைக்கு அவரோட டீம் தமிழ்நாடு முழுக்க எங்க பரவி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யாரை கேட்டாலும் பாக்யராஜ் சார் டீம். இன்னைக்கு அட்மின்ல இருக்கிற ஒரு 10 பேர்ல 10-20 பேர்ல பாக்யராஜ் சாரோட டீம் தான் அட்மின்ல இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு அவரு காலதாமதமா வந்தா கூட, ஏன்னா இன்னைக்கு திங்கட்கிழமை அட்மின் டைரக்டர் மீட்டிங், நம்மளாம் 5 மணிக்கே இருக்கணும் அப்படிங்கிறது, காலதாமதம் வந்தா கூட அவருக்கு வேலை போல அதிகமா இருந்திருக்கும். அவரை நம்ம வெல்கம் பண்றேன். வெல்கம் பாக்யராஜ் சார். நன்றி சார். அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையிலே நேற்று நைட்டு ஜூம் மீட்டிங்ல ஒரு 800 பேர் 799 பேர் தொட்டோம் அப்படின்றதுல பெரிய மகிழ்ச்சி. இருந்தாலும் 1000 தொடணும் அப்படின்றதா இலக்கு. நிச்சயமா இந்த 10:30 மணி மீட்டிங்க்கு ஒரு 1000 பேரை தொட வைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். நிச்சயமா நம்மளால முடியும். அவங்க டைரக்டா சார் சொன்ன மாதிரி வர வச்சாவே போதும். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நம்மளுடைய ஸ்பீட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் அப்கிரேடு, செகண்ட் அப்கிரேடு, தேர்ட் அப்கிரேடு நிறைய அப்கிரேட் பண்ணோம். அதே மாதிரி ரிசீவ்டு ஒவ்வொரு லெவலுக்கும் ரிசீவ் பண்ணோம். அது ஸ்பான்சர் இன்கம், ப்ராஃபிட் அப்படின்றத பார்த்து பண்ணோம். இனிமேல் ஒன் டைம் சென்ட் ஜாயின் பண்ற புது பர்சன் இந்த 3வது எந்த லெவலுக்கு பணம் அனுப்பணுமோ அவங்களே ஆட்டோமேட்டிக் அனுப்புறாங்க அப்படின்றது ஒன் டைம் சென்ட். இந்த மொபைல் ரீசார்ஜ் சொல்லுவாங்க இல்லையா, லைஃப் டைம் ஆஃபர் சொல்லுவாங்க. உண்மையிலே ஒன் டைம் சென்ட், லைஃப் டைம் அன்லிமிட்டெட் ரிசீவ்டு இன்கம், ஸ்பான்சர் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் இன்கம், இந்த 2 மட்டும் தான் வரப்போகுது அப்படின்றதுல பெரிய மகிழ்ச்சி. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஐடி 2 ஐடி 3 ஐடி ரீபர்த் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு சில ஐடியை நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நிச்சயமா எந்த ஐடிக்கு எந்த பேமெண்ட் வருது அப்படின்றது இப்ப ஒரு 5ல இருந்து 10 ஐடி மெயின்டைன் பண்றப்பயே நம்ம பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. யாரா அப்கிரேட் பண்ண வேண்டியிருக்கு, கரெக்டாவும் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இதுல இவ்வளவு டெக்னாலஜி தெரிஞ்ச நம்மளே ஒரு ஜிபேல பூந்து விளையாடக்கூடிய நம்மளே யோசிக்கிறோம் அப்படின்னா, இன்னும் ஒரு சில பேருக்கு ஜிபேல பணம் அனுப்ப தெரியாம இருக்காங்க அப்படின்றது தகவல் இருக்கு. எனக்கு அனுப்ப தெரியல, அப்ளைன் அனுப்புறாரு அப்படின்னு. உண்மையில இப்ப நம்ம கொடுத்துருக்கிற அந்த விஷயம் ஒன் டைம் சென்ட் அன்லிமிட்டெட் ரிசீவ்டு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப வரவேற்பு கொடுக்கக்கூடிய விஷயம். ஃபர்ஸ்ட் 2 ஏப்ரல் கொடுக்கலன்னா செகண்ட் லெவல் இன்கம்க்கு பிளாக் பண்றோம் அப்படின்னா, பிளாக்னா என்ன, நீங்க கொடுத்துட்டு வருமானத்தை எடுத்துக்கங்க அப்படின்றதா விஷயம். அந்த 2 விஷயம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. ஸ்பீட் கேஸுக்கு பாருங்க, அடுத்தடுத்து ஒவ்வொரு விஷயமா ஆட் ஆகிட்டே இருக்கு. நேற்று லெவல் கமிஷன் பேசும்போது இன்னொரு விஷயத்த சொன்னாரு சங்கர் சாரு, அதை நல்லா நோட் பண்ணிட்டேன். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியாது. ஸ்பீட் கேஸ்னா 1000 ரூபாய் டொனேஷன் பண்றதுதான். அதுல 4 லெவல் முடிச்சா 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும், ரீபர்த் கிடைக்கும், ஸ்பான்சர் கிடைக்கும். அதெல்லாம் போட்டோம். இந்த லெவல் இன்கம் உள்ள ஆட் பண்ணலான்ற ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா, அது உண்மையிலே யாருக்கு அப்படின்னா ஓடி இந்த 100 நாள் உழைச்ச ஒவ்வொருத்தருக்கு கிடைச்சிருக்கிற ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். நிச்சயமா நிறைய பேர் நிறைய ஐடி கொடுத்துருக்காங்க. புதுசா வந்தவங்க கூட ஜாயின் பண்ணி 1ஆம் தேதி 4ஆம் தேதி ஜாயின் பண்ணவங்கள ஓவர் டேக் பண்ணிட்டாங்க. அப்ப 4ஆம் தேதி ஜாயின் பண்ண அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணிருப்பாங்க. இந்த ஜூலை 10ஆம் தேதி வந்தவங்க கூட ஓவர் டேக் பண்ணி ஒர்க் பண்ணிருக்காங்க. அப்ப ஒர்க் பண்றவங்களுக்கு பண்ணாதவங்களுக்கு ஒரே ஈக்குவலா இல்ல, ஒர்க் பண்ணவங்களுக்கு தனி ஈக்குவல், தனி இன்கம் இருக்கணும் அப்படின்றதுனால இந்த லெவல் ஆட் ஆனதுல பெரிய சந்தோஷம். சங்கர் சார் சொன்னாரு 40 லெவல் ஏன் வச்சா அப்படின்னா, நிச்சயமா நமக்கு ப்ராஜெக்ட் 5 வருஷம்.
இப்ப நம்ம வந்து ஒண்ணு அது கீழே டைரக்டா ரெஃபரல் பண்ணணுன்றது நம்ம கண்டிஷனாவே இருக்கு. அப்ப வருஷத்துக்கு 10 லெவல் போனா கூட இது 4 வருஷத்துக்கு 40 லெவல் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க. 2 மேட்ரிக்ஸ்லயே 1 கோடியும் 2 கோடியும் வந்திருக்கு அப்படின்னா 12 மேட்ரிக்ஸ்ல நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு சில பேர் எல்லாம் 100 மேட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 100 மேட்ரிக்ஸ் எல்லாம் எந்த லெவல் கான்செப்ட்லயும் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி, வாய்ப்பே இல்ல. கனவுல வேணா நீங்க எழுதி பார்த்துட்டே இருக்கலாம். ஆனா ஸ்பீட் கேஸ்ல 100 மேட்ரிக்ஸ் இல்ல 1000 மேட்ரிக்ஸே பண்ண முடியும் அப்படின்றதா உண்மை. ஏன்னா அவர் டொனேட் பண்ற 1000 அவருக்கு பல மடங்கா வந்துட போகுது. லெவல்ல அவரை கொடுக்க போற 1000 2 பேரை கொடுத்தா அவருக்கு திரும்பி வந்துருது. இது உண்மையிலே இந்த பிளானை கேட்டுட்டு இந்த ப்ராஜெக்ட கேட்டுட்டு ஒரு 10 பேர்கிட்ட பேசுறீங்க அப்படின்னா 10 பேருமே ஜாயின் பண்ணுவாங்க. அதான் உண்மை. யாரோ ஒருத்தர் அதுல எல்லாம் அப்படிலாம் இல்ல சார், ஒரு 10 பேர்ல ஒருத்தராவது மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனா அவருமே ஒரு வாரம் 10 நாள்ல யோசனை பண்ணி பார்த்து அவர் சொன்னது சரியா இருந்துச்சு, இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்களே அப்படின்னு அந்த நபர் மறுபடியும் வாலண்டியரா கால் பண்ணி அவரே வந்து ஜாயின் பண்ணுவார். ஆக இங்க 10க்கு 10 கன்ஃபார்ம் அப்படின்றதான் விஷயம். லெவல் இன்கம்க்கு நிறைய பேர் பணம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க லான்ச்சிங் இன்னும் 2-3 நாள் ஆகுதுங்க. இல்ல சார் அந்நேரம் கையில இருக்குமோ இல்லையான்னு தெரியாது, நான் போட்டு விட்டுறேன், எனக்கு முதல்ல டாப் அப் பண்ணுங்க, நான் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லி டீம்ல கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நேத்து தஞ்சாவூர் மீட்டிங் போயிட்டு என்னன்னு சொன்னதுதான் மாயம், நேத்தெல்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டொயின் வந்து விழுந்துட்டே இருக்கு. சரி இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷம், இவ்வளவு ஆர்வமா இருக்கவங்க திருப்பி அனுப்புனா நல்லா இருக்காது அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவ்வளவு எதிர்பார்ப்பு. நம்ம ஸ்பீட் கேஸ்ல மட்டும்தாங்க ஒரு பிளான் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே பணம் வருது அப்படின்றது உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப லெவல் இன்கம் வாங்க ஆரம்பிச்சுட்டேன்னு கூட மனசுல ஒரு சந்தோஷம். அப்புறம் கிரிப்டோவை பத்தி சொல்லும் போது தனுஷ் படத்துல சொல்லுவாங்கல்ல, பார்த்தா பிடிக்காது பார்க்க தான் பிடிக்கும்னு. இதான் உண்மை. கிரிப்டோவை பத்தி ஸ்பீட் கேஸ் பிளானுமே ஒரு தடவை சொன்னா ஒரு இன்னைக்கெல்லாம் சாதாரணமா சொல்றோம், ஃபர்ஸ்ட் லெவல் அப்கிரேட் இதுக்கு 90 நாள் ஒரு இதை சொல்றதுக்கு வந்து ஒரு வாரம் 10 நாள் மீட்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே பேச ஆரம்பிச்சோம். இதான் உண்மை. அப்ப கிரிப்டோல அதேதான் ஸ்பீட் கேஸ் ஃபார்முலா தான் ஸ்பீட் கேஸ்ல இருக்கு, ஸ்பீட் கிரிப்டோல இருக்கு, வேற எதுவும் கிடையாது. அதனால அந்த நம்பரை சொல்றதுக்கு கொஞ்சம் 2-3 மீட்டிங் அட்டன் பண்ணாவே போதும். எந்த ஒரு விஷயம் மனசுல பதியுதோ அது ஈஸியா டெலிவரி ஆகும். ஆக நேற்று கிரிப்டோல 800 பேர் அட்டன் பண்ணிருக்கோம் அப்படின்னா 800 பேருக்கு தாகம் இருக்கு அப்படின்றத உண்மை. அப்ப அந்த 800 பேரும் பறக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய ஒர்க் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்துக்குங்க. நிச்சயமா ஆகஸ்ட் 15 பொருளாதார சுதந்திரம், இந்த வருஷம் நமக்கு அதே மாதிரி இரட்டை தீபாவளி அப்படின்றது உண்மை. அடுத்து சங்கர் சார் சொன்னாரு பொங்கலுக்கு ஒரு விஷயம் வச்சிருக்கேன் சொன்னாரு, டாப் அப்பும் கொண்டு வருவேன்னு சொன்னாரு. எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. அப்படின்னா நேற்று நோட் பண்ணாதவங்க இப்ப நோட் பண்ணிக்கங்க. ஸ்பீட் கேஸ்ல டொனேஷன் இன்கம், லெவல் இன்கம், 3வது இன்கம் ரெடி ஆகிட்டு இருக்குன்னு பாத்துக்குங்க. நான் ஏதாவதுன்னா டாப் அப் பண்ண வைப்பேன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. டாப் அப்ன்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா டாப் அப் பண்ண மறுபடியும் இன்கம் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் எக்ஸலண்டான ஒரு விஷயம். அதனால இப்படிப்பட்ட விஷயத்தை கொடுத்த சங்கர் சாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெவல் அப்படின்றது உழைக்கும் மக்களுக்கு அந்த டெய்லி சார் பிராக்டிகலா சொல்லணும்னா இந்த 90 நாள்ல ஒரு வாட்ஸ்அப் ஜூம்ல மட்டும்தான் பிளான கொண்டு போயிருக்கோம், பேசியிருக்கோம். லைவ்ல ஒரு சில பேர் வேணா பேசியிருக்காங்க, போய் பார்த்திருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 90% போறதுக்கு முடியாத சூழ்நிலை இருக்காங்க அப்படின்றதா உண்மை. அப்ப இனிமேல் 100% ஃபீல்டு ஒர்க் போவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா லெவல்ல இன்கம் கொட்டும். டொனேஷன்ல அந்த லெவலு ஒவ்வொரு காலகட்டத்தில் முடிக்கும் சொன்னா அது 1 லட்சம் ஐடியில வர்றதுன்றதுல ஒரு 2 மாசத்துல 1 லட்சம் ஐடி வந்துருன்றத எழுதி கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நடக்க போகுது. அதனால உழைக்கும் மக்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தணும். தீபாவளிக்குலாம் வேணா, இப்பயே தீபாவளி கொண்டாடுவோம் அப்படின்னு சொன்ன திரு ராமலிங்கம் சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா சொன்னதுதான், ஒரு நாள் நிச்சயம் முடியும், அது உன்னால் மட்டுமே முடியும். இது பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் தான் அவர் சார் ஐயா சொல்லியிருப்பாரு அப்படின்றத உண்மை. அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். பர்ஃபெக்ட் ஈஸ்வரன் சார், வெல்கம்.
சார் பேங்க் சண்முகம் ஹேண்ட் பண்ணிருக்கீங்க, நீங்க ஹோஸ்ட்லாம் இருக்கீங்க, நீங்க பேசுங்க. ரொம்பவே ஹேண்ட் பண்ணிட்டு சண்முகம் சார். வணக்கம் சார். இல்ல ஒரே நிமிஷம் ஈஸ்வரன், நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சண்முகம் சார் பேசிட்டோம். ஸ்பீட் கேஸ் குடும்ப அனைவருக்கும் வணக்கம் சார். காலை வணக்கம், உற்சாகமான வணக்கம். நான் வந்து நேற்று மீட்டிங்க்கு ஒரு 10 பேத்துக்கு மேல வந்து அட்டன் பண்ண வச்சேன் சார். நான் வந்து ஐயா ஜி ராமலிங்கம் சார் சொன்ன மாதிரி டைரக்டருங்கிறது ஒரு பொறுப்பாக நினைச்சு இதை வந்து ஆளுங்க முயற்சி பண்ணி வேலை செஞ்சிட்டு இருக்கேன். நேரமின்மை காரணமா வந்து எனக்கு வந்து அப்ளைன் வேற ஒருத்தராக இருந்தாலே எனக்கு சேலம் ஆதேஸ்வரன் சார் தான் எனக்கு முழு உற்சாகத்தை கொடுத்தவர். இன்னைக்கு ஒரு 10 ஐடியா இருக்கிற அளவில் நான் வந்து மக்களை கொண்டு வரேன் சார். இன்னைக்கு பத்திர மீட்டிங்க்கு நம்ம புதிய நபர்கள்லாம் கொண்டு வரேங்கிறது நேரம் இல்லாத கருதி இந்த ரொம்ப ஷார்ட்டா என்னோட முடிச்சுக்கிறேன் சார். நன்றி வணக்கம். மற்ற சண்முகம் பல பேர் இருக்கனால பேங்க் சண்முகம்னா தான் என் நண்பர்களுக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பேங்க் சண்முகம் வச்சிருக்கேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி 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 சார், நன்றி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் சார். நெக்ஸ்ட் அரக்கோணம் ராமலிங்கம் பேசலாம். ஈஸ்வரன் சார் பேசிருங்க. குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேத்து நடந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு உற்சாகமான ஒரு பிளான எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது 2 டைம் 3 டைம் பார்த்தா தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு புரியும். எனக்கே நேத்து புரியல. இன்னைக்கு நான் அதை புரிஞ்சுக்கணுங்கிறத ஆவலோட காத்துட்டு இருக்கேன். 10:30 மணிக்கு ஒரு வியப்பா அதை பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த லெவல் பிளான் வந்து என்னை போன்ற நண்பர்களுக்கும் குடும்ப உறவுகளுக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துது. என்ன காரணம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் வருமானம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த வருமானம் விரைவில் கிடைக்கும் போது மிகப்பெரிய உற்சாகம், டபுள் இன்கம் அப்படிங்கிற மாதிரி தான் அதுல இருக்கு. அது மட்டும் இல்ல, இத்தனை நாள் நான் சோம்பேறியா உட்கார்ந்துட்டு இருந்தேன், இனிமேல் ஓடுவேன் அப்படின்னு எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பூஸ்ட கொடுக்க போகுது இந்த லெவல் இன்கம். அதை தொடர்ந்து கிரிப்டோ, இந்த ஸ்பீடு கேஷ் கிரிப்டோ ரெண்டுமே வேற வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துல யாரெல்லாம் இன்னும் ஓடாம இருக்கீங்களோ இனிமேல் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம டவுன்லைன்ல இருக்கிற அத்தனை உறவுகளையுமே உணர்வு பூர்வமா அவங்களுக்கு சொல்லி இதை புரிய வச்சோமா, மென்மேலும் நம்மளோட திட்டங்கள் வேகமா வளர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. மகிழ்ச்சியா நிறைவா இருக்கு. என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி 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 சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தோளோடு தோல் என்று சப்போர்ட்டா இருக்கிற மிஸ்டர் பாபு சார் வெல்கம் பண்றேன். வெல்கம் பாபு சார். உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது சார். இந்த கிரிப்டோனுடைய பிரசன்டேஷன் கொடுத்ததுல வந்துட்டு எக்ஸலண்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. இதே வந்து அவர் டைம் வந்து எப்படி கொடுக்குறாரு அப்படின்றத பத்தியே நம்ம வந்து நேற்று வந்து அந்த தஞ்சாவூர்ல வந்து பேசியிருந்தாங்க. அதுதான் உண்மை. ஸோ எந்த அளவுக்கு வந்து சார் வந்து உட்காந்து நமக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காருன்றது நல்லா விசிபிளா தெரியுது. ஸோ இன்னைக்கு இந்த 10:30 மணி மீட்டிங்க்கு வந்து நிறைய பேரை நம்ம இன்வைட் பண்ணணும். இந்த ஸ்பீட் கிரிப்டோனுடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணா மட்டுமே 1000 பேர் ஈஸியா வந்து நார்மலாவே வந்துருவாங்க அப்படின்றது நல்லா தெரியுது சார். ஸோ ரெகுலரா வந்து ஒரு 350-400 பேர் வர இடத்துல 1000 பேர் கண்டிப்பா நம்மளால ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து விஷயங்கள் நிறைய இருக்கு, நிறைய கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, கிரிப்டோல மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுதான் அடுத்தடுத்த அப்டேட் வந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். நல்லது, நன்றி. சங்கர் சார் வந்துட்டாங்க, அவருக்கு ஹோஸ்ட் கொடுத்துருங்க. சங்கர் சாரை வெல்கம் பண்றதுக்கு முத்துக்குட்டி சாரால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவ்வளோ அருமையா பண்ணுவாரு. நான் வந்து சங்கர் சாரை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி முத்துக்குட்டி சார், ஏன்னா நம்மளுக்கு வந்து 5 o'clock வந்த அட்மின் டைரக்டர்ல இருக்கிறவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கோம். 6 o'clock வந்த அட்மின் டைரக்டரை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கோம். முத்துக்குட்டி சார் வெல்கம். தேங்க்யூ சார். நண்பர்களே, ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இன்னைக்கு நடக்க போற அந்த 10:30 10:30 மீட்டிங்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய உற்சாகமா இருக்க போகுது. இப்ப உங்களுக்கு சங்கர் சார் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறாரு. நீங்க எல்லாம் கவனமா இருங்க.
சில பேர் வந்து போனை ஆன் பண்ணி வச்சுட்டு வேற வேற வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவர் சொல்ற இது வந்து விஷயங்கள் உங்களுக்கு காதுல வராது. அதனால இம்மிடியட்டா நீங்க என்ன விஷயங்கள் இருந்தாலும் ஒரு அட்டென்ஷனுக்கு வந்துருங்க. தேங்க்யூ சார். முத்துக்குட்டி சார், வெல்கம் சார். அனைவருக்கும் நீங்க காலை வணக்கம். நான் உங்கள் சகோதரன் முத்துக்குட்டி ஃப்ரம் திருநெல்வேலி. சார், ஸ்பீட் கேஷ்னு பேர் வச்சதே அது ஒரே ஸ்பீடா தான் சார் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்பீடு பாருங்க. ஒவ்வொரு பிளான் சொல்லும் போதும் அடுத்தடுத்து அந்த ஸ்பீடை பாத்தீங்கன்னா உண்மையிலே அது ஸ்பீடு தான். கிரிப்டோக்கெல்லாம் வந்துட்டு நிறைய என்ன பொறுத்தவரை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஸ்டம் தன் கடமையை செய்யும். அது எல்லாமே ஆட்டோமேட்டிக். நம்ம வேலைட்ட மாத்திரம் பார்த்துக்கிட்டு இருந்தா போதும். எவ்வளவு பணம் விழுந்துகிட்டு இருக்குங்கிறது மாத்திரம் அக்கௌண்டபிலிட்டி வச்சாலே போதும் சார். அந்த அளவுக்கு அங்க கிரிப்டோல நம்மளுக்கு எந்த வேலையுமே வைக்கல. ஏன்னா நம்ம டீம் எடுக்கிறதுங்கிறது இங்க ஸ்பீட் கேஸ்லயே உறுதியாயிருது. ஸ்பீட் கேஸ்ல இருக்கிறவங்க தான் அங்க ஆட்டோமேட்டிக்கா போறாங்க, எலிஜிபிள் ஆகுறாங்க. அதனால அந்த ஸ்பீட் கிரிப்டோ வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நடக்குங்கிறது நல்லா தெளிவா தெரியுது சார். சரி, நேரம் அதிகமா எடுத்துக்காம நம்ம சங்கர் சார் பேச்ச கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வெல்கம் சங்கர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ முத்துக்குட்டி சார். தேங்க்யூ டு ஆல். ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு காலையில நம்ம பிரசன்டேஷன் பண்றதா இருந்தது. நைட் அதுக்கப்புறம் பிசிக்ஸ் சார் போன் பண்றாரு, இந்த மாதிரி என்னால வர முடியல சார், சாரி சார்னு. அதனால நான் இன்னொரு ஜிகேவா மாறிட்டேன். எப்படி பாக்யராஜ் சாருக்கு ஒரு இன்டரப்ஷன் வரும்போது ஜிகே வந்து களத்துல குளிச்சாரோ அந்த மாதிரி டியூஷனை வந்து நான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாச்சு. இல்லைன்னா கண்டிப்பா இன்னைக்கு 5:30 மணிக்கே நம்மளோட பிரசன்டேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரி, எல்லா தடங்களும் ஒரு நன்மைக்கே. நம்ம சொன்ன விஷயம் நடக்கலனாலும் அடுத்த ஒரு 4-3 மணி நேரத்துல திருப்பி 10 o'clock எப்ப பிக்ஸ் பண்ணிருக்கோம் சார்? முத்துக்குடி சார் ப்ளீஸ் சார். எத்தனை மணிக்கு? 10:30 சார். 10:30க்கு நம்ம எல்லாமே களத்துல இறங்குறோம். ஒரு அருமையான விஷயம். நேத்து எதெல்லாம் நான் சொல்ல விட்டனும் நேரத்தின் காலம் கருதி நிறைய விஷயங்கள் டச் பண்ணாம விட்டேன். கீ பாயிண்ட்ஸ் எல்லாம், அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு உங்க முன்னிலையில நான் வைக்க போறேன். அப்ப எப்படி அதை டெவலப் ஆகணும், எப்படி அது 4, 5, 6, 7 மடங்கு ஆகும், எப்படி ஹெல்பிங் ஐடி நமக்கு ரீச் ஆகும், எப்படி ஸ்பீடு கேஷ் வந்து மிக வேகமா போகும். அப்ப ஸ்பீடு கேஷ் மிக வேகமா போகும், நம்ம லெவல் இன்கம் எந்த அளவுக்கு வரும், அப்ப ஸ்பீடு கிரிப்டோல வந்து ஒரு ஸ்டேஜ்ல லெவல் இன்கம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு எந்த மாதிரி வரும், இப்படி எல்லா விஷயங்களையுமே நம்ம பாயிண்ட்ஸ் பை பாயிண்ட்ஸா பார்க்க போறோம். பிளான் அப்படின்னு சொல்றதை விட பிளான் சொல்றது ரொம்ப ஈஸி. அந்த பிளான்னால நமக்கு எந்தெந்த நேரத்துல எந்த வகையில எப்படி ஒர்க் பண்ணா எப்படி பணம் வரும்ன்றதுதான் நம்மளுக்கு லீடர்ஸுக்கு தேவை. அதுதான் என்னுடைய மையமா இருக்கும் எப்பயுமே. அந்த மையத்தை அதை கருதி தான் நான் பிளான் வந்து இப்ப நம்ம 10:30 மணிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதனால எல்லாருமே 10:30 மணிக்கு வாங்க. லீடர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய டவுன்லைன்ல இருக்கவங்களுக்கு எல்லாரும் இன்ஃபார்ம் பண்ணி, ஏதாவது ஒரு வேலையில இருந்தாலும் ப்ளூடூத்தை போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே கூட அந்த ஒர்க்கை பண்ண சொல்லுங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபை தவிர பிரைவேட்ல மார்க்கெட்ல இருக்கீங்க, ஈஸியா பண்ணலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு 1 hour தான், ரொம்ப அதிக நேரம் இருக்காது, நம்ம முடிச்சிடலாம். ஸோ எல்லாரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்தினால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கலாம். ஸ்ட்ராட்டஜியை உருவாக்கிட்டு மார்க்கெட்டிங் ஸ்டைல தனி விதமா கொண்டு போகலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அப்புறம் இன்னொரு நல்ல செய்தி உங்களுக்கு, இன்னையிலிருந்து கிரிப்டோக்கு வந்து 3 ஐடி நம்ம ஸ்பீடு கேஷ்ல ரெஃபரல் பண்ணியிருந்தாலே போதும். நம்ம ஸ்பீடு கிரிப்டோக்கு அவங்களுக்கு என்ட்ரி போடுவதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம கொடுக்கறோம். இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இமிடியேட்டா 4 குரூப்லயும் 5 குரூப்லயும் போட்டு விடுங்க. வெறும் 3 நபர்கள், ஏன்னா கிரிப்டோக்கு வந்து 3 பேர் வேண்டும், 3 ரெஃபரல் வேணும். ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு ரெஃபரல் கொடுத்துருக்கணும். 2வது லெவல் அந்த ப்ராஃபிட் வாங்கும் போது நமக்கு வந்து செகண்ட் லெவல் வந்து நமக்கு 2 பேர் வந்து டைரக்ட் ரெஃபரல் பண்ணிருக்கணும். அப்ப அந்த 3 பேர் இங்கேயே ஸ்பீடு கேஷ்லயே பண்ணிட்டாங்கன்னா அது ஒவ்வொருத்தரும் 3 பேர் கண்டிப்பா ஸ்பீடு கேஷ்ல பண்ணிட்டு ஸ்பீடு கிரிப்டோல வந்துருவாங்க. அந்த 3 பேர் முடித்தவர்களுக்கு எந்த டெசிக்னேஷனும் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம 12 பேர் முடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ட்ரஸ்ட்ல வந்து நமக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும். ட்ரஸ்டுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்க லைஃப் ஸ்டைலே மாறும், எல்லா விஷயங்களும் நடக்கும். அதனால பொறுமையாக உங்களுடைய நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த 12 பேரை முடிச்சீங்கன்னா 2 வாய்ப்பு, 3 வாய்ப்பு. 1 ட்ரஸ்ட், 2வது லெவல் இன்கம், 3வது நமக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய எம்பவர். இது நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. அதனால 12 என்பது நமது இலக்கு, 3 என்பது நமக்கு கிடைக்கும் வாய்ப்பு. இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். வாய்ப்பை வந்து இலக்கா மாத்தணும். 3 ரெஃபரல் பண்ணாலே நமக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்போடு நின்று விடக்கூடாது. 12 போடும்போது உங்களுக்கு ஒரே கல்ல 3 மாம்பழம் நான் சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பா நடக்கும்.
அப்ப நம்ம ஸ்பீடு கிரிப்டோல 3-9-27 ஸ்ட்ரக்சர் அமைங்க, தயவு செஞ்சு அமைங்க. நீங்க 3 பேரை கொண்டு வரீங்க இல்லையா, அந்த 3 பேரையும் கிரிப்டோல 9 பேரை ஒரு ரெஃபரல் பண்ண சொல்லுங்க. அந்த 9 பேரும் 27 மாறும். 3-9-27 மட்டும் நீங்க செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் வேற லெவல்ல இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கு இன்கம்ன்றது அதிகமா இருக்கும். சாதாரணமாக மினிமம் 20 lakhs வந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் வர ஆரம்பிக்கும். அப்படி ஒரு திட்டம் அது. அந்த ஸ்பீடு கிரிப்டோல இருந்து கனெக்ட் ஆகுற அந்த எம்பவர். அப்ப நீங்க ஸ்பீடு கிரிப்டோல 3-9-27 பண்ணீங்கன்னா அங்க லெவல் இன்கம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் ஆகும். லெவல் இன்கம் இல்லாம கிரிப்டோல நம்ம கொண்டு வர டாப் அப் இன்கம் மிகப்பெரிய அளவுல நம்மளுக்கு சம்பாதிக்க வைக்கும். எம்பவர் சொல்யூஷனுக்கு போகும்போதே வந்து எப்படி ஒரு ராஜ சிம்மாசனத்துல போய் உட்காருவீங்க எம்பவர்ல. அதனால இந்த 3-9-27 எப்படி நம்ம ஸ்பீடு கேஷுக்கு 12 சொல்லி நம்ம அடிநாதமா அதை ஏத்து மனசுல வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தோமோ அந்த மாதிரி 3-9-27 நம்ம டைரக்டா போடணும் அவசியம் இல்லை. 3 பேர் மூலியமா 9 உருவாக்கணும். 9 பேர் மூலியமா 27 நமக்கு 3 லெவல்ல டீம் செட் பண்ணணும்னு அர்த்தம். நீங்க உடனே அவ்வளவு காம்ப்ளிகேட்டான ஒர்க்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம். சிம்பிள் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், ஹை இன்கம், இதுதான் நம்ம ஸ்டைலு. அதனால நீங்க அதை பயன்படுத்திங்க. எல்லாரும் ஹாப்பியா இருப்பீங்க. இன்னைக்கு இமிடியேட்டா அவங்க டவுன்லைன்ல சொல்லுங்க. 1 போட்டவங்கள இன்னும் 2 போட வச்சு அவங்க லெவல் இன்கமையும் இந்த ஸ்பீடு கிரிப்டோ என்ட்ரியும் இந்த 2 விஷயங்களையும் அடுத்தடுத்த ஃபியூச்சர்ல இது எப்படி டெவலப் ஆகும் நீங்க 3 பேர் போடுறதுனால அப்படின்ற விஷயத்த சொல்லி புரிய வச்சு பண்ணுங்க. அதே மாதிரி ராமலிங்கம் சாருக்குலாம் சொல்ல அந்த குளோபல் லெவல்ல போகணும் அப்படின்னு சொல்லுவாரு தவிர, ஆனா அவருக்கு இந்தியா லெவல்லயே இது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பா ஆக்கலாம் அப்படின்னு அவரு தீர்மானமா இருக்கிறாரு. அதனால எப்பயுமே ஸ்பீடு கேஷிங் வர்றவங்க தான் முக்கியத்துவம். பிரபு சார் கூட பேசும்போது சொன்னார், சார் என்கிட்ட டேட்டா பேஸ் இருக்கு, ஆனா நான் அவங்கள வந்து அப்படியே வெறும் ஸ்பீடு கிரிப்டோவுல பிளைனா உள்ள விட மாட்டேன் சார். ஏன்னா ஸ்பீடு கேஷ்ல என்னுடைய டீம் அவ்வளவு ஐடி இருக்கு, எல்லாரும் சம்பாதிக்கணும் சார். அதனால நான் உங்ககிட்ட ஸ்பீடு கேஷுக்கும் 3 ஐடி சேர்த்து தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரிதான் எப்பயுமே பாரிலிருந்து வரட்டும், செந்தில்குமார் ஸ்டார்ட் நிறைய டேட்டா பேஸ் இருக்கு. அவரே சொன்னாரு, எந்த காரணத்தை உண்டு நம்ம ஓப்பன்ல விடும்போது ஜாக்கிரதையா விடணும் சங்கர் சார். ஏன்னா ஸ்பீடு கேஷ் கனெக்டிவிட்டி என்னைக்குமே குறையக்கூடாது. அப்படின்னும் போது எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் அவங்ககிட்ட வாங்கலாம், தப்பே கிடையாது. அந்த 3000 நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு பணத்தை அனுப்பலாம். ஐஎன்ஆர் அவங்க கரன்சி, அவங்க என்ன கரன்சியா கேட்கறவங்க மாத்தி அனுப்பலாம். எல்லா திறமையும் நம்ம கிட்ட இருக்கு சார். நமக்கு தெரிய வழி தெரிஞ்சதுன்னா நம்மள மாதிரி பூந்து விளையாடக்கூடிய ஆட்கள் யாருமே கிடையாது. தமிழர்களை மாதிரி இல்ல பொதுவா நெட்வொர்க்க மாதிரி, அது எந்த மாநிலமா இருக்கும், நெட்வொர்க்கர் மாதிரி பூந்து விளையாட யாராலையும் முடியாது. வழியை நீங்களே ஏற்படுத்திங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃப் ஸ்ட்ராட்டஜி ஏற்படுத்திங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம பீப்புள் தான், ஸ்பீடு கேஷ் பீப்புள் தான். அதுக்கப்புறமேட்டா குளோபல் இருந்து வரட்டும், வந்தாலும் ஸ்பீடு கேஷ் வழியா வர்ற மாதிரி நீங்க உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அமைச்சிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். மீண்டும் 10:30 மணிக்கு சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி சார். வணக்கம்.